எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். இப்பெல்லாம் யாராவது ஏதாவது சொன்னா கைதட்ட வேண்டும். இன்னும் கவலைப்பட வேணாம். மேம் இப்ப நல்லா ரிகவர் ஆயிட்டாங்க. அவர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டலோட ரிகவர் ஆகிறதுக்கு ஒரு வாட்டி வேண்டிக்கலாம். சிஸ்டர் என்ன தெரியுமா நம்ம கற்றுக் கொடுத்தாங்க? இந்த நேரத்தில் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தாங்க? விழறது தப்பு கிடையாது, ஆனால் விழுந்தால் எழ வேண்டும்னு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. விழுந்தால் தாங்கி பிடிப்பதற்கு 4 கைகளை நாம் சம்பாதிக்க வேண்டும்ன்றதை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அற்புதமா உண்மையிலேயே சொல்லணும்னா, நான் இந்த கல்லூரிக்கு வரும்போது அவங்க அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு பேச்சாளராக, நீங்க இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லாம் 1 நிமிட கதைன்னு வரும், பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு காலேஜில் பேச போனேன். இதே மாதிரி ஒரு உமன்ஸ் காலேஜ். அங்கே ஒரு பொண்ணு பேசி முடிச்சுட்டு அப்படி கிளம்பும்போது சொன்னாங்க, நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வருவீங்கல்ல அப்படின்னாங்க. ஆமாப்பா பார்த்துருக்கியா அப்படின்னேன். பார்த்துருக்கேனே, நீங்கள் எங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக கேட்டேன், ஏன்பா உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் அவ்வளோ நல்லா பேசுவாரா அப்படின்னேன். அதெல்லாம் இல்லைன்னே, யார் கேட்குறாங்களோ இல்லையா ஒரு பாட்டு பேசினே இருப்பார். நான் அவமானப்பட்டதில் எவ்வளவு சந்தோஷம் பாரு. இது பரவாயில்ல. இன்னொரு பொண்ணு பிடிச்சி போகும்போது, அண்ணே நீங்கள் இந்த யூடியூப்லலாம் வருவீங்கல்ல அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். யூடியூப்லலாம் வருவீங்களா? ஆமாம். யூடியூப்லேயே வர வேண்டியதானே, சோசியல் மீடியாலே வர வேண்டியதானே, எதுக்கு இப்போ எங்கள் காலேஜுக்கு வந்தீங்க? ஏன்பா அப்படின்னேன். இல்லை, ஃபேஸ்புக்னா இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம், நேரில் அந்த ஆப்ஷன் இல்லை. நல்ல உண்மையிலேயே சொன்னோம்னா, இந்த கல்லூரிக்கு வரும்போது நான் ஒரு பேச்சாளராகத்தான் வந்தேன். ஆனால் உங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த ஹோலி கிராஸ் கல்லூரிக்கு ஒரு ரசிகராக மாறினேன். என்ன ஒருங்கிணைப்பியா, என்ன ஒருங்கிணைப்பு! ஒரு கவிதை போல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். மரியாதைக்குரிய ராஜகுமாரி மேம்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட 6000 மாணவிகள் எங்களுடைய கல்லூரியில் இருக்காங்கன்னாங்க. 6000 வார்த்தைகள் கொண்டு எழுதப்பட்ட கவிதை இந்த ஹோலி கிராஸ் கல்லூரி. என்ன அழகான ஒரு ஒருங்கிணைப்பு, எத்தனை ஒரு நேர்த்தியான ஒரு ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதல். ரொம்ப அழகா அந்த பேனர் தொங்க விட்டுருந்தீங்க பாருங்க, நீங்கள் விதைகளாய் இருப்பதால் நாங்கள் வேர்களாய் இருக்கிறோம். நல்ல ஒரு அற்புதமான ஆசிரியர்களுக்கான ஒரு வாழ்த்து அதை கொடுத்துருந்தேங்க. எனக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம், நான் இங்கிருந்து அந்த பேனரை பார்க்கும்போது அந்த மேல இருந்து பெண்கள் அதை தொங்க விட்டுருந்தாங்க, மேல இருந்து மாணவிகள் அதை தொங்க விட்டுருந்தாங்க. என்ன தெரியுமா பெரிய விஷயம், நீங்கள் எல்லாம் மேல் இருக்க வேண்டும், அதை நாங்கள் எல்லாம் கீழிருந்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு காட்சியை எத்தனையோ கல்லூரிக்கு போய் பேசியிருக்கேன். தினம் ஒரு 2 நாளைக்கு ஒரு நாள் ஒரு கல்லூரியில போய் பேசிட்டே இருக்கோம். ஆனா எந்த கல்லூரியிலும் ஏற்படாத ஒரு மன நிறைவு, மன மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், குதூகலம் இந்த சாதனை பெண்களை பார்க்கும் போது ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு தான் அவ்வளவு அழகான ஒரு ஒருங்கிணைப்பு. இன்னும் அந்த பக்கம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன டான்ஸ் ஆட போறாங்கன்னா, அற்புதமான இந்த விழாவினை, ஒரு அழகான இந்த ஆசிரியர் தினத்தை இந்த இடத்துல இவங்க ஒரு விஜய் டிவி செலிபிரிட்டியை கூப்பிட்டுருக்கலாம், கரெக்டா? ஒரு சினிமா நடிகரை கூப்பிட்டுருக்கலாம், கரெக்டா? இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சோசியல் மீடியா செலிபிரிட்டிஸ் அழைச்சிருக்கலாம். ஆனா ஒரு பேச்சாளரை அழைத்து எங்களுடைய மாணவிகளினுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விதையை தூவிவிட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்வு அமைச்சிருக்காங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? ஹோலி கிராஸ் மாணவிகள் பொழுதை போக்குபவர்கள் அல்ல, பொழுதை ஆக்குபவர்களாக வர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு, ஒரு சாதனை பெண்களை கொடுத்து விட வேண்டும் என்கிற பெரிய நோக்கத்தோடு இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இவர்களை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், என்னை இங்கு அழைத்த மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு, கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. எதுக்காக இந்த நிகழ்வு?
எதுக்காக நல்ல விஷயங்களை கேட்கணும்? எதுக்காக இப்படி ஒரு மிகப்பெரிய அரங்கத்தை உருவாக்கி 6000 மாணவிகளை அமரச் செய்து இந்த நிகழ்வு எதுக்காகன்னா, ஜெய்பீம் படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கும், கேட்டிருக்கீங்களா? தலை கோதும் இளங்காத்து மரமாகும் விதையெல்லாம். சூப்பர் படம், பார்த்துட்டியா? அது என்ன தலை கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். இப்ப இந்த காத்து அடிக்குது இல்ல, இந்த காத்து அடிக்குது இல்ல, காத்து வந்து தலையை அப்படி வாரிட்டு போதா, ஒரு கோவிட்டு போதா? இந்த காத்துல 2 செய்தி வந்து காதுல விழுந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். ஏதோ ஒரு 2 விஷயம், 2 வார்த்தை, 2 சொல், 2 வரிகள் நம்ம காதுல விழுந்துருச்சுன்னா, அது விதையா விழுந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். அப்படியான ஒரு விதை எங்கள் மாணவிகளினுடைய காதுகளில் விழுந்து விடாதா? அவர்களது மனதை தேய்த்து விடாதான்றதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. ஒரு பாட்டி கையை இப்படியே ஆட்டிகிட்டே இருந்தாங்க. பேரன் போனான். பாட்டி என்ன பண்ற அப்படின்னா, பாட்டி என்ன பண்றாங்க? ஊசியில நூல் கோக்குறேன்டான்னுச்சு. ஊசியில நூல் கோக்குறேன்டான்னுச்சு. இவன் சொன்னா, பாட்டி இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் கோர்க்க மாட்டேன் பாட்டின்னா. ஏன்டா அப்படின்னுச்சு. ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நூல் கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ வெறுங்கையில் விளாட்டிட்டு இருக்க பாட்டி அப்படின்னா. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, தங்கம், ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது. மனிதனின் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அடுத்த வார்த்தை என்ன போட்டாங்க? மரமாகும் விதையெல்லாம். அது என்ன மரமாகும் விதை? எல்லா விதையும் மரமாயிடுமா? எல்லா விதையும் மரமாயிடுமா? இல்ல, பைபிள்ல தான் ஒரு அழகான வாசகம் வரும். நான் விதைகளை தூவுகின்றேன், சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகள் பறவைகள் புசித்து செல்கின்றன. சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவைகளை மரங்கள் நசுக்கி விடுகின்றன. சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன. சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன. அந்த செம்மண்ணில் விழக்கூடிய விதைகளுக்கு வீரியம் இருந்து விட்டால் அவை விருட்சமாகின்றன. பைபிள்ல ஒரு வாசகம் வரும். நீங்கள் எல்லாம் ஹோலி கிராஸ் என்கிற இந்த செம்மண்ணில் விழுந்த விதைகள், இந்த செம்மண்ணில் விழுந்த விதைகள். உங்க பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதத்தாலேயோ அல்லது இறைவனினுடைய அருளாலேயோ ஏதோ ஒரு வகை. இப்பதான் நீ கடலை மிட்டாய் கொடுப்பியா? நீ பேசிட்டு இருக்கிறது நானும் கடலை மிட்டாய் அவங்களுக்கு. இங்க ஒருத்தர் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கானே, ஏரோஸ்டஸ் ஏர் இந்தியாவில் வணக்கம் சொல்லுவாங்க பாருங்க, அழகா இருக்கீங்க, சிறப்பு. கடலை மிட்டாய் அப்புறமா கொடுத்துக்கலாம். இந்த பேசிறப்ப மட்டும்தான் கடலை மிட்டாய் கொடுக்கறது, டீ கொடுக்கறது, ஜூஸ். ஆமாவா சினேகா மேடம்? அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆமாங்க, நாங்கள் அப்படிதான் கொடுப்போம், நீங்க பாட்டு பேசுங்க. ஆனால் உண்மையிலே இப்படி சிரிச்ச முகங்களை பார்த்து பேசுறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். சன் டிவியில் என்ன பண்ணுவாங்க, இந்த நாள் இனிய நாள்னு ஒரு நிகழ்ச்சி நான் பேசணும். இப்போ நான் பேசுகிறேன், என்ன நீங்கள்லாம் தலையாட்டுறீங்களா, கேட்டால் அது நல்ல விஷயம்னு அர்த்தம். முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் ஷூட்டிங் செட்டில். பின்னாடி ஒரு கிரீன் மேட் ஸ்டுடியோன்னு போட்டு விட்ருவாங்க, நாங்கள் அதில் தான் பேசணும். முன்னாடி ஒரு கேமராமேன் இருப்பார், அந்த ஆள் சிரிச்சாருன்னா நல்ல ஜோக்குன்னு அர்த்தம், முறைச்சு பார்த்தாருன்னா பேச்ச முடிக்கணும்னு அர்த்தம். நான் உட்காந்து சிலப்பதிகாரம் மணிமேகலன்ட்டு பேசுறேன். வெய்யோன் ஒளி விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மர கதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழகு என்னும் அழியா புகழ் உடையான்னு. இல்லை நீ கைதட்டிட்ட, அந்த ஆளு முறைச்சு பார்த்தேன். நான் கிட்டக்க போய் கேட்டேன், ஏன்டா நீ சிரிச்சினதான் அது நல்ல ஜோக்கு, இல்லை நீ கைதட்டினதான் அது நல்ல விஷயம், அப்படி முறைச்சு பார்த்தா நான் என்ன பண்றதுன்னு. அவன் கிட்டக்க வந்து, क्या बताइए आपका क्या बोलती है போல்த்தியேவா. ஆனாலும் நம்ம கவலைப்படுறதில்லை. ஆனால் நல்ல இப்படி சிரிக்கக்கூடிய இந்த மாதிரியான மக்கள் கிட்ட பேசுறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு வீரியத்தை, ஒரு விதையை கொடுத்து விட மாட்டோமா என்கிற பெரிய நோக்கம்தான் இந்த ஆசிரியர்கள் அமர்ந்திருக்காங்கல்ல ஒவ்வொருத்தரினுடைய கண்களிலும். ராஜகுமாரி மேடமாவுடைய இந்த பெரிய ஒரு விருப்பம், அவங்க அழகா சொல்லிட்டே இருந்தாங்க, சார் உங்களுடைய நிகழ்வை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் சார். ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய மாணவிகளினுடைய இதான் அந்த தலக்கோதும் காத்து, மாணவிகளினுடைய மனதில் இந்த விதை போய் சேர்ந்துராதான். இப்போ எங்கள் கையில் ஒரு தீபம் கொடுத்தாங்களா, அது அழகா பண்ணாங்க. இந்த ஒரு நாடகம் ரொம்ப அழகா பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க.
அற்புதமா இருந்தது அந்த நாடகம். இறை தூதர் வர்றாரு, அவருடைய வாசகங்கள்லாம் தாண்டி அடுத்ததாக ஆசிரியர் வர்றாங்க. இறை தூதர் ஒரு படி பின்னால் போய் நின்னுக்கிறார். ஏன் பாண்டாங்க, என்னுடைய பணியை செய்வதற்காக ஆசிரியர்கள் வந்து விட்டார்கள், நான் அவர்களுக்கு வழிவகுத்து பின்னால் நிற்கிறேன். அந்த இறை தூதர் நிற்பதாகவும், அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருடைய விளக்கையும் ஏத்திட்டு போனாங்கல்ல, அப்படியே அந்த கேண்டில்ஸ் ஏத்திட்டு போனாங்கல்ல, நல்லா இருந்துச்சா? கை தட்டணும். அப்ப அவங்களுக்கு பேய் படம் பார்க்குற மாதிரி பார்க்கப்படாது. எவ்வளவு அழகா அதை பெர்ஃபார்ம் பண்ண. அதுல பின்னாடி தேவதைகளாக ஒரு 5 பேர் நின்றாங்க பார்த்தீங்களா? எனக்கு அவங்கள பார்க்கறது ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏன்னா கையை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், கை வேற வலிக்கும், இவங்க வேற பேசிக்கிட்டே இருக்காயிலே அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு 20 நிமிஷம் பாவம் அந்த தேவதைகள் கையை ஆசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு அழகா ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த விளக்கை கொடுத்துட்டு போற மாதிரியாக ஒரு ஆசிரியர் பண்றது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கிட்டா இருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு. கவிக்கோ எழுதியிருப்பாரு, தீபம் ஏற்றப்பட்டது, தீபம் ஏற்றப்பட்டது, எல்லோரும் தீபத்தை வணங்கினார்கள், நான் தீக்குச்சியை வணங்கினேன். தீபம் ஏற்றப்பட்டது, எல்லோரும் தீபத்தை வணங்கினார்கள், நான் தீக்குச்சியை வணங்கினேன். ஏன் தெரியுமா? ஏற்றப்பட்டதை விட ஏற்றி விட்டது உயர்ந்ததில்லையான்னு கேட்டிருந்தார். தீக்குச்சி அந்த ஆசிரியர்கள் ஏற்றி விட்டு அழகு பார்ப்பாங்க, ஏற்றி விட்டு. இதுல ஒரு விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? ஜென்ரலா ஒரு விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும் அப்படின்றீங்களா? வடிவேலு காமெடியா? விளக்கேற்றதுக்கு என்ன வேணும்? என்ன, திரி, விளக்கா? ஹோலி கிராஸில் இருந்து ஒரு ஜிடி நாயிடுவா மேம் சொல்றாங்க, விளக்கு வேணுங்க, ஃபர்ஸ்ட் விளக்கு வேணும், சரி வச்சுக்கலாம். என்ன, திரி, தீப்பெட்டி இருந்தா போதுமா? நெருப்பு, தீ, கரெக்டா? நீங்க வேமா சொல்லி பாருங்களேன். ஒரு விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. வேமா சொல்லுங்க. என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. என்ன, என்னை திருத்தி கொண்டால் நான் இந்த சமூகத்திற்கு விளக்காக இருக்க முடியும் என்பதை இந்த விளக்கு நமக்கு காமிச்சிட்டு போகுது. கரெக்டா? அவ்வளோ அழகா ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் தன்னுடைய அந்த நெருப்பை, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தாகத்தை, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை தன்னுடைய மாணவிகளுக்கு கடத்திவிட முடியும் என்று காட்டுவதாக ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய கைதட்டல் அவங்களுக்காக தரலாம். தமிழ்ல நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? மாதா, சூப்பர்யா, இப்படி கேட்டா இப்படி சொல்லணும், சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்கூல்ல போய் கேட்டேன், ஒரு பானை சோத்துக்கு அப்படின்னு. ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு சட்டி குழம்பு அப்படின்னா. ஏதாவது ஒன்று கேட்டால் அப்படி பதில் சொன்னால் தானே சந்தோஷமா இருக்கும். ஒரு நிகழ்வில் போய் கேட்ட, செல்வத்துள் செல்வம் அப்புறம் என்னண்டேன்? செவிச்செல்வம். அழகியா, அற்புதம். இப்படி ஒரு திருக்குறளை சொன்னோன்னே திரும்ப சொல்றீங்க பார்த்தீங்களா? தமிழ் படித்த எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு மேடையில் போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம் அப்புறம் என்னன்னு. ஒரு பொண்ணு திருமதி செல்வண்டுச்சு. ஏமா சீரியஸ்? தமிழ் ரொம்ப தேவ மொழி, தேவ மொழி. தமிழ் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தது? மாதா, பிதா, குரு, தெய்வம். என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த வரிசைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம பிறந்த உடனே பசிக்கும்ல, பசிக்குமா? இந்த பசி என்ன பண்ணிடுது? யாரு அம்மான்றதை கொண்டு போய் காமிச்சிடுது. இவங்க தான்ப்பா உன் அம்மான்னு இயற்கை நமக்கு அம்மாவை அறிமுகப்படுத்திடுது, மாதாவை இயற்கை அறிமுகப்படுத்திடுது. இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க? நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் இதான்ப்பா உன் அப்பான்னு அம்மா அறிமுகப்படுத்திடுவாங்க. அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து ஹோலி கிராஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய கல்லூரியில நம்மளை சேர்த்து இவங்க தான்ப்பா உன்னுடைய குருன்னு அறிமுகப்படுத்திடுவார். அதுக்கே உனக்கு அவ்வளோ சிரிப்பு? எங்க அப்பா கூட்டிட்டு வரலங்க, எங்க அம்மா தாங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்பா மெடிக்கல் லீவா? அப்பா என்ன பண்ணுவாரு? நம்ம கையை பிடிச்சிட்டு வந்து ஒரு கல்லூரியில இவங்க தான்ப்பா உன் குருன்னு அறிமுகப்படுத்திட்டு போயிடுவாங்க. இந்த குருவினுடைய வேலை என்ன தெரியுமா? சாதாரண மனித நிலையில் வருபவர்களை
தெய்வ நிலைக்கு மாற்றுவது ஒரு குருவால் மட்டுமே முடியும்ன்றதுனால மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சாங்க. அம்மா அப்பாவை காமிச்சிடுவாங்க, அப்பா யார் ஆசிரியர்னு காமிச்சிடுவாங்க. இந்த ஆசிரியர்களுடைய பொறுப்பு என்னப்பான்னா, சாதாரண மனித நிலையில் வருபவர்களை தெய்வ நிலைக்கு மாற்றுவது ஆசிரியர்களால் தான் முடியும். அதுக்காகத்தான் இந்த ஆசிரியர் தினம். ஆசிரியர்ன்ற பேர் இருக்குல்ல, தமிழ்ல என்ன தெரியுமா அர்த்தம்? ஆசுனா குற்றம்னு அர்த்தம். ஆசுனா குற்றம், அறிதல்னா கலைதல்னு அர்த்தம். வெங்காயம் அறிகிறோன்னு சொல்றோம்ல, அறிதல்னா கலைதல்னு அர்த்தம். ஆசுனா குற்றம்னு அர்த்தம். ஒருவரினுடைய குற்றத்தை களைந்து அவர்கள் யார் என்று அவர்களுக்கு காட்டுபவர்கள் இந்த ஆசிரியர்கள். நாம் யாருன்னு நம்ம காட்டுறாங்கல்ல, உண்மையிலேயே பாவம் என் ஆசிரியர்கள். அவங்களுக்காக நல்ல ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்து வாழ்த்தலாம் இந்த ஆசிரியர் தினத்தில். உலகத்திலேயே பரிதாபப்பட்ட ஜீவன் நான் பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் தாங்க மேம், சீரியஸாக. ஏன்னா மற்ற எல்லாமே வேலை, ஆசிரியர்கள் மட்டும்தான் சேவை. நீங்கள் பண்ணுறது சேவை. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம பரீட்சை எழுதுவோமா, நம்ம பேப்பரு நாமளே அதை படித்து பார்க்க மாட்டோம். கடைசி 10 நிமிஷம் இருந்தோடனே ரிவைஸ் த பேப்பர்னு வாங்க. நமக்கு நம்ம பேப்பரை பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். என்ன கண்டதை எழுதி வச்சிருப்போம். கரெக்டா? ஒரு பரீட்சையில் கேட்டிருந்தாங்க, சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. நம்ம பையன் எழுதுனா, சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டுமோ. இதை கேட்கிற நமக்கே இப்படி இருக்கே, திருத்துற ஆசிரியருக்கு எப்படி இருக்கும்? 2வது கேள்வி, கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக. அவ எழுதுனா, கஸ்தூரி பாய் இது நல்ல பாய், இதை மடக்கலாம், சுருட்டலாம், குடும்பத்தோடு எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில படுத்து தூங்கலாம். அங்கதான் ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின் வகைகள். ஓலப்பாய், குடிசைப்பாய், ரூம் பாய், அந்த பாய், இந்த பாய். கடைசியா முடிச்சான், கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரியது. அவர் ஜன்னலை உடைச்சு ஹெச்எம்முக்கு போன் அடிச்சார். என்னங்க ஒருத்தன் கஸ்தூரி பாயை பத்தி கேட்டா 40 பக்கம் எழுதியிருக்கான். அவர் சொன்னார், உனக்காவது 40 பக்கம் எழுதியிருக்கான்ப்பா, எனக்கு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். என்ன? கஸ்தூரி பாய் அல்ல, கேர்ள். முடிச்சிட்டா. இந்த ஆசிரியர் பணி எவ்வளவு பெரிய ஒரு தியாகிகள் தெரியுமா அவங்க. நீங்க கிளாஸ் எடுக்கும்போது முன்னாடி நின்று பார்த்தாதான் அந்த பதட்டம் தெரியும். நீங்க எல்லாரும் டீச்சர்ஸ்க்கு பயப்படுறதா நினைச்சு உட்காந்துருப்பீங்கல்ல, உண்மையிலேயே சொல்ல போனா டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பானோ. இவங்க முக்கியமா பாடம் நடத்திட்டு இருக்கப்பதான் இவங்க உட்காந்து பேன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க முன்னாடி பெஞ்சில் இருக்கிற பிள்ளைக்கு. நான் இவ்வளவு படிச்சுட்டு உனக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீ சட பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கோபம் வரும். ஆனா அதை காட்ட கூட முடியாது. என்ன, உண்மையிலேயே அவங்க ஒரு சேவகர்களாகத்தான் அவங்கள பார்க்கணும். இறை தூதர்கள், ஒவ்வொருத்தருமே இறை தூதர்கள் தான், ஒவ்வொருத்தருமே தேவதைகள் தான். அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேல் ஒரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே, விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ, புகழ்மைந்தன் தோன்றினானே, கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானேன்னு அந்த பாடல் வரும், தேவதூதரை வாழ்த்தி. இந்த தேவதூதரை நம்மால் இன்று பார்க்க முடியுமானா ஆசிரியர்களின் ரூபத்தில் தான் நாங்கள் அவர்களை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளவு கோபப்படுத்தினாலும் அவ்வளவு சாந்தமாக சிலுவையை தான் சுமந்து கொண்டு மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் தேவதூதர்னாங்க. அப்படி அந்த சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேவகர்களாகத்தாயே ஆசிரியர்கள் இருக்காங்க. உண்மையான விஷயம். ஏன்னா நாங்கள் கிராமத்து பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வந்தவங்க. கிராமத்திலேருந்து படி எத்தனை பேர் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க? என்னினம் ஐயா நீங்கள். இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேம் ஒரே இடத்துல தான் ஸ்கூல் இருக்கும், அங்கேயே தான் எங்கள் டீச்சர்ஸும் இருப்பாங்க. ஸ்கூலு டீச்சர் எல்லாருமே ஒரே இடத்துல தான் தங்கியிருப்போம். ஒரு பையன் போனான் சார்கிட்ட, சார் லீவ் வேணும் சார். எதுக்குடா அப்படின்னாரு. பாட்டி செத்து போயிட்டாங்க சார்ண்ணா. நம்ம சொல்கிறது தானே, பாட்டி செத்து, சரி வேமா போனார். ஏன்னா வாத்தியார் வீட்டுக்கு பின்னாடி வீடு தான் அந்த பையன் வீடு. சாயந்தரம் போகிறப்ப அந்த வழியாக தான் போனோம். அவர் போனார். சாயந்தரம் பார்த்தா அவங்க பாட்டி வாசலில் உட்காந்து வெத்தலை பாக்கு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சார் போய் நக்கலை கேட்டார், என்ன பாட்டி உங்கள் பேரை நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு லீவ் வாங்கிட்டு போனானே. அப்படியா சொன்னா, நான் ஏன்டா சீக்கிரம் வந்தான்னு கேட்டேன். எங்கள் தமிழ் வாத்தியாரில் செத்து போயிட்டாருன்னா என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அத்தனை பாடி நம்ம பண்ணுவோம் அவங்கள. ஆனால் அவங்க அதுக்கும் தளராமல்
அது இந்த கல்லூரியாவது ஒரு வகையில் படுத்துவாங்க. இந்த ஸ்கூலில் இருக்காங்க பாருங்களா, அவங்களுக்குலாம் உண்மையிலேயே கோயில் கட்டணும். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், கோயில் தான் கட்டணும். இந்த 10th 11th இந்த 8th எடுக்கிறவங்க. ஏன்னா இவங்க பேச பேச கவுண்டர் கொடுப்பான். இங்கிலீஷ் சார் போய் பாடம் நடத்தினார். தம்பி, வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்னண்டாரு, ஒரு தெரிஞ்சு டெலிவரி அப்படின்ட்டான். இதுக்கு நான் அது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட, நீங்கள் இத்தனை விஷயங்களை தாண்டி ஒரு கருத்தை கொடுத்து விட மாட்டோமா? இந்த மாணவிகளினுடைய வாழ்க்கையை மாற்றிவிட மாட்டோமா? நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி விட மாட்டோமா? நம்மை போல் இவர்களையும் வளர்த்து விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இருப்பவர்கள் ஆசிரியர்கள். அதனால தான் அவங்கள சேவகர்கள்னு சொன்னோம். மற்ற எல்லாமே வேலை, ஆசிரியர் மட்டும் சேவை. ஏன்னா என் பையனை என்கிட்ட சொல்ல முடியல மேடம், படிடா சொல்ல முடியல, என் பையன்கிட்ட சொல்ல முடியல. நீங்கள் இத்தனை பேரை வளர்த்து எடுக்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தரையும் 60 பேர் ஒரு கிளாஸுக்கு இருந்தால் 60 தினிசில் இருக்கும் இல்லை? இந்த மொதல் பெஞ்சில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா படித்து ஓரளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய லெவலில், இந்த 2வது பெஞ்சு ஓரளவுக்கு ஒரு 70 80, கடைசி பெஞ்சுங்க எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்பா அப்படின்னா, நான் எப்படினாலும் ஜெயிச்சு எம்எல்ஏவோ எம்பியாவோ வந்துடுவேன், ஒரு நம்பிக்கையோடையே இருக்கிறது. இந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் என் பெரிய சேவர்கள். ஏன்னா வீட்டில் ஒரே ஒருத்தங்கிட்ட சொல்ல முடியல, என் பையன்கிட்ட படிடான்ற, என் பையன்கிட்ட சொல்கிறேன், படிடா, படித்தாதான்டா வாழ்க்கையில் முன்னேற முடியும். கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமாடா சொன்னார்? இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று, அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று, திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னாரான்னு. இல்லை நீ கைதட்டிட்ட, என் பையன் எப்படியே முறைச்சு பார்த்தான், இன்னைக்கு உனக்கு நிகழ்ச்சி இல்லையா அப்படின்னா. ஏன்டா அப்படின்னேன், படித்தா நல்லது அவ்வளோதானே, ஏன் இழுக்குற, சாட்டா முடிப்பா, எதையாவது உட்காந்து பேசி. இந்த ஃபோனில் சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு மேம். இந்த சேட் ஜிபிட்ட கேட்குறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு கூகுள் 3 ஆப்ஷன் கொடுக்குது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். இதில் நாம போய் பேசுறது. அப்போ ஒருத்தரை சமாளிக்க முடியலங்க, படித்தா வாழ்க்கையில் முன்னேறலான்னு ஒருத்தரை சமாளிக்க முடியல. ஆனால் ஒரு பெற்றோராக ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன் பிள்ளைகளாக நினைத்து வளர்த்தெடுக்கக்கூடிய தேவதைகள் ஆசிரியர்கள். எல்லாரும் தான் பிள்ளையா நினைச்சு ஒவ்வொருத்தரும். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கிட்டக்க ஒரு ஸ்கூல். அங்கே இப்படி ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிறப்ப நிறையா பசங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பசங்கிட்ட கேட்டேன், டே உங்கள் கிளாஸ் டீச்சர் பேர் என்னடான்னு கேட்டேன். உங்கள் கிளாஸ் டீச்சர் பேர் என்னன்னு. அவன் சொல்கிறான், இன்னும் வைக்கலை சார்ன்றான். இது இவன் வைக்கிறாங்க, இன்னும் வைக்கலை சார். இந்த ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க வார்த்தைகளை நான் இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ, அவங்க உங்களோட சப்ஜெக்டுக்கு வர்றாங்களோ வரலையோ, எதிர வந்தாக்க ஒரு வணக்கம் வச்சுட்டு போங்க. ஏன் தெரியுமா? அவங்க உதட்டிலிருந்து உதிரக்கூடிய ஒரு வார்த்தை, அவர்கள் கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு கருணையான ஒரு பார்வை, அவர்கள் மனதிலிருந்து எழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். உண்மையிலேயே அது மாற்றும். கோயம்புத்தூர் கிட்டக்க கலைமகள்னு ஒரு கல்லூரியில் பேச போகிறேன், ஒரு காலேஜுக்கு பேச போகிறேன். அங்கே ஒரு பிரின்சிபால், அவங்க பிரின்சிபால் சொன்ன ஒரு விஷயம், அந்த காலேஜ் வாசலில் தினம் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடித்து ஒரு பொண்ணு தினம் வந்து நிற்பாங்க. தினம் ஒரு அழுக்கு சட்டையை மாட்டிட்டு சாதாரண ஒரு பாவாடை சட்டையோடு அந்த பொண்ணு வந்து தினம் அந்த காலேஜ் வாசலில் நிற்கிறாங்க, தினம் நிற்கிறாங்க. இந்த மாதிரியான தலை எல்லாருக்கும் கிடச்சிடுறது இல்லை. அவங்க தினம் அந்த பிரின்சிபால் வந்து அப்படி இந்த காரில் போகிறவர் ஒரு நாள் பார்க்குறாரு, 2 நாள் பார்க்குறாரு, 10 நாள் பார்க்குறாரு. 11வது நாள் அந்த காரை விட்டு இறங்கி அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாரு, ஏம்மா இங்கே தினம் நிற்கிற, எதுக்காக இங்கே நிற்கிறேன்? அந்த பொண்ணு சொன்ன விஷயம், சார் நான் அங்கே வந்து இந்த கோயம்புத்தூரில் அது அவுட்டர் ஏரியா,
இந்த பூண்டின்ற கிராமம்லாம் தாண்டி ஒரு அவுட்டர் ஏரியா. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் நான் வந்து இந்த கிராமத்தில் சுள்ளி பிறக்கி விற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த காட்டுக்குள்ளே போய் சுள்ளி பிறக்குவாங்களே. அப்புறம் எங்கள் வீடு வந்து கூட முடையிற வீடு, ரொம்ப சிரமப்படுற வீடு தான். எனக்கு இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசை சார், காலேஜில் படிக்கணும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கெலாம் காசு இல்லை. அதனால் இந்த காலேஜுக்கு போகிறாங்கல்ல பசங்களும் பொண்ணுங்களும் காலேஜுக்கு போகிறாங்கல்ல, இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவங்கள பார்த்து என்னுடைய கனவை நான் நிறைவேற்றிக்கிறேன். அவங்கள பார்க்கறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது சார். இப்படி நானும் ஒரு நாள் போவேன்ற ஒரு ஆசையில் நிற்கிறேன் சார். அந்த பொண்ணு சொல்கிறாங்க, உங்களுக்கு அமைஞ்சிருக்குல்ல இந்த வாய்ப்பு, நீங்கள் கழுத்தில் ஒரு டேக் மாட்டியிருக்கீங்கல்ல, இது எல்லாருக்கும் கிடைச்சிட்றதில்ல. இது உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதம், இந்த ஆசிரியர்களினுடைய அன்பு, ஏதோ இறைவனினுடைய ஆசீர்வாதம். உங்களுக்கு இப்படி ஒரு கல்லூரியும் இப்படியான ஒரு அடையாளமும் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் இது கிடைச்சிட்றதில்ல. இப்போ அந்த பிரின்சிபால் சொல்கிறாரு, என்னை வந்து உள்ளர பாருமா, அவருடைய பேர் சொல்லி இந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லுங்க, அவங்க உள்ளே விடுவாங்க, பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு வாங்கம்மான்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பொண்ணில் போய் சொல்கிறாங்க, வாட்ச்மேன்கிட்ட சொல்கிறாங்க, உள்ளர போய் சொல்கிறாங்க. பிரின்சிபல் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்லி 2 நாள் அனுப்பி விட்டுறாங்க. 3ஆவது நாள் திரும்ப அந்த பொண்ணு வந்து நிற்கிறாங்க. பிரின்சிபாலே கூட்டிகிட்டு போகிறார் உள்ளர. என்னம்மா வேணும்னு கேட்டார். உனக்கு என்னம்மா வேணும்னு. அந்த பொண்ணு என்ன தெரியுமா கேட்டாங்க, சார் உங்கள் காலேஜிலேயே எந்த கோர்ஸு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குமோ, எந்த கோர்ஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்குமோ அந்த கோர்ஸ் எனக்கு கொடுங்க சார்னு கேட்குறாங்க. அப்போ அந்த காலேஜிலேயே மொத்தமே ஒரு 10 பேர் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில், ஆர்ட்ஸ் காலேஜ் 10 பேர் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் 3500 தான் வருஷத்துக்கு ஃபீஸ். அப்படி ஒரு கோர்ஸ் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு கேட்குறாங்க, சார் இந்த 3500 நான் இஎம்ஐயில் கட்டலாமான்னு கேட்குறாங்க. இஎம்ஐயில் நீ எப்படி வேணாலும் கட்டுமான்றார். 100 ரூபா, இந்த சுள்ளி பறக்கின காசில் 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபான்னு மொதல் வருஷம் 3500 கட்டிட்டாங்க. ஒரு பிரின்சிபால் சொல்றாரு, 2வது வருஷம் ஒரு 2700 2500 கட்டியிருக்காங்க. 3வது வருஷம் அந்த காலேஜில் ஒரு லைப்ரரி இருந்திருக்கு. அந்த லைப்ரரியில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் இருந்திருக்கு. அந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இருந்திருக்கு. இந்த கலைவாணி என்ன பண்ணுறாங்க, தினம் கல்லூரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைப்ரரியில் போய் உட்காந்து அந்த இன்டர்நெட்டை முழுமையாக பயன்படுத்துகிறாங்க இன்டர்நெட்டை. அப்படி பயன்படுத்துகிறாங்க. 3வது வருஷம் என்ன தெரியுமாச்சு, அந்த காலேஜில் 3000 பேர் படிக்கிறாங்க, 3500 பேர் படிக்கிறாங்க. ஐபிஎம் நடத்தின கேம்பஸ் இன்டர்வியூவில், ஆஃப்லைன் கேம்பஸ் இன்டர்வியூவில் அந்த 3500 பேர்ல கலைவாணி என்கிற ஒரே ஒரு பெண் மட்டும்தான் அந்த ஐபிஎம்மினுடைய ஆஃப்லைன் கேம்பஸ் இன்டர்வியூவை கிளியர் பண்றாங்க. முதல் மாச சம்பளமே அவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. 6 வருடங்கள் கழித்து இன்னைக்கு அந்த கலைவாணி சிங்கப்பூர்ல ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு 7 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஊர் காசுக்கு. இது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அவங்க கிராமத்தை சார்ந்த ஒரு 6 பெண்களை தத்தெடுத்து அதே கல்லூரியில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த கலைவாணியினுடைய பெரிய சாதனை. நீங்க அமர்ந்திருக்கீங்கல்ல, இந்த ஆசிரியர்களுடைய பெரிய கனவு என்ன தெரியுமா, இப்படி உங்களை கொண்டு வந்து விட மாட்டோமா, உங்களால் இந்த ஒரு சமூகம் வளர்ந்து விடாதா அப்படின்றது தான் இவங்களுடைய ஆசையே. ஒரு ஆண் கல்வி கற்றால், இப்போ நாங்கள் வந்து பேசுகிறோம்ல, இந்த மேடையில் வந்து நின்று பேசுகிறோமா, இது ஒரு 20 வருஷ உழைப்பு. இந்த மேடைக்கு நான் வந்ததுன்றது ஒரு 20 வருஷ உழைப்பு. ஆனால் நீங்கள் அமர்ந்திருக்கீங்க பாருங்க ஒரு கல்லூரியில், இப்படி ஒரு புத்தகத்தோடு அமர்ந்திருக்கீங்கல்ல, இது 2000 வருட போராட்டம், 2000 வருஷ போராட்டம். நீங்கள் வரணுன்றது 2000 வருட போராட்டம். இப்போ இங்கே எத்தனை பேரினுடைய பாட்டிமார்கள் இருக்காங்கல்ல, எத்தனை பேரினுடைய பாட்டிமார்கள் கல்லூரிக்கு போயிருக்காங்க? இல்லை சரி, எத்தனை பேர் பாட்டிமார்களுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும்? தெரியாதுல்ல. எத்தனை பேருடைய அம்மாவுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும்? இங்க எத்தனை பேருக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும்? எப்படி வளர்ந்திருக்கோம்? 200 வருட போராட்டத்தினுடைய விளைவு நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பது. ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படும். ஒரு பெண் கல்வி கற்றால் மட்டும்தான் அது அவளுக்கும் அவளுடைய குடும்பத்துக்கும் இந்த சமூகத்திற்கும் பயன்படும் ஜவஹர்லால் நேரு.
பெண்ணின் கைகளிலிருந்து கரண்டியை புடுங்கி அவர்கள் கைகளில் புத்தகங்களை கொடுங்கள், அப்பொழுதுதான் இந்த நாடு முன்னேறும்னார் தந்தை பெரியார். இப்ப வள்ளுவத்தில் ஒரு குறள் இருக்கும்ல, ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும். அது என்ன, என் மகனை என் மகள் சான்றோனா கேட்க மாட்டோமா? கரெக்டா? என் மகள் சான்றோன் ஆகக்கூடாதா? மகள் வெற்றி பெறக்கூடாதா? அது என்ன மகனை, என் மகள் ஆகக்கூடாதா? பாரதி தான் பாடினாரு, என் பொண்ணை பார்த்தாலே மகிழ்ச்சியா, என் பொண்ணு ஓடி வந்தாலே மகிழ்ச்சியா, என் பொண்ணு ஜெயிச்சா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின்னு பாரதி பாடினாரு. ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, பாடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னார் பாரதி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மலைத்துளி கூட்டுகிறாய்னாங்க. சார், நான் அடிக்கடி சொல்லுவோம் மேடையில், கடவுளின் அருள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளின் அருள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளே வந்து பிறக்க வேண்டும் என்றால் அது பெண் பிள்ளைகளாகத்தான் இருக்கும். நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இந்த பூமியின் மீது வைக்கப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை, நீங்க பெரிய நம்பிக்கை. நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவம் சொல்றேன். மலேசியாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கேன், கேட்டுங்க. மலேசியாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ ஃப்ளைட்டில் என் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காடுறாங்க. நல்லா இருப்பீங்க, சிறப்பு, உங்களுக்கு பொம்பளை பிள்ளையா பிறக்கும். அங்கே நிகழ்வுக்கு போகும்போது என் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பொண்ணு தேனி மாவட்டத்திலேருந்து வர்றாங்க. அந்த பொண்ணு வந்து உட்காடுறாங்க. எங்கள் ஊர் கிராமத்து பிள்ளைங்க இருக்கும்ல, அப்படி ஒரு பொண்ணு வந்து என் பக்கத்தில் உட்காடுறாங்க. நான் உடனே நினச்சேன், சரி நம்ம ஊர் பிள்ளையா இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு ஃப்ளைட்டில் முதல் தடவையாக போகிறவங்களா இருப்பாங்க, இந்த பெல்ட்லாம் மாட்டுறது நம்ம தான் சொல்லணும் போலன்ட்டு ஏதாவது சொல்லணும்னு இருக்கிறேன். அந்த பொண்ணு அழகாக வந்தாங்க, அந்த பெல்ட் எடுத்து மாட்டினாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனோடனே ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்தாங்க. நான் கேட்டேன், என்னப்பா பண்ணுறீங்கன்னு. அண்ணே, நான் வந்து சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி சொல்கிறாங்க, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுங்க, இது காற்று வருது இதில். சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி பேர் சொல்லி, நான் அந்த பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி பேர் சொல்லி நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னாங்க. நான் உடனே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கேட்டேன், உங்கள் அப்பா என்னப்பா பண்ணுறாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து தேனி மாவட்டத்தில் புண்ணாக்கு வியாபாரியாக இருக்காங்கன்னாங்க. தேனியில் ஒரு புண்ணாக்கு வியாபாரியாக. எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். அவங்க அப்பா புண்ணாக்கு வியாபாரி, அவங்களுடைய வீடு ரொம்ப வறுமையான ஒரு வீடு. எப்படியா ஜெயிச்சிங்க, உனக்கு இன்ஸ்பிரேஷன் உங்கள் அப்பா தானா அப்படின்னு கேட்டேன். இன்ஸ்பிரேஷன் உங்கள் அப்பாவான்னு. அந்த பொண்ணு சொன்னாங்க, இல்லைண்ணே, எனக்கு வள்ளிக்காக தானே நான் படித்தேன்னாங்க. வள்ளிக்காக தானே படித்தேன். யார் வள்ளின்னு கேட்டேன். வள்ளி என் ஃப்ரெண்டுனே. அந்த பொண்ணோட வார்த்தை அப்படியே சொல்கிறேன், வள்ளி என்னோட ஃப்ரெண்டுனே. நானும் வள்ளியும் ஒன்னாப்புலேருந்து ஒன்றா படித்தோன்னே, ஒன்னாப்புலேருந்து ஒன்றா தான் படித்தோம். இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் ஒரு ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்கும், 11வது பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும், ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும். 10வது வரைக்கும் நாங்கள் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் தானே படித்தோம். இந்த 11வது 12வது வர்றப்ப பக்கத்து ஊருக்கு நாங்கள் நடந்து போகணும். இப்படி நடந்து போகும்போது இந்த ரோட்டில் இருந்து பசங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, கையை பிடிச்சி இழுப்பானுங்க, ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வள்ளியும் அந்த பசங்களோட ரொம்ப போராடி பார்த்தானே, முடியவே இல்லை. தினம் நாங்கள் போகும்போது ஏதாவது ஒரு வகையில் எங்களை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வள்ளி வந்து வீட்டில் சொன்னாங்க, வீட்டில் சொன்னானே வந்து வள்ளி வந்து வீட்டில் சொன்னா, இந்த மாதிரிப்பா நான் நடந்து போகிறப்பெல்லாம் இந்த பசங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, என்னால் முடியவே இல்லைப்பான்னு வீட்டில் சொன்னாங்க. அவங்க அப்பா சொன்ன வார்த்தை என்னென்னா, உன்னை நானா காலேஜ் ஸ்கூலுக்கு போக சொன்னேன், வீட்டில் இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாதுல்ல, உனக்காக நான் கூட வர முடியுமா? எல்லார் வீட்லேயும் சொல்கிறது தானே, கரெக்டா? எல்லார் வீட்லையும் இந்த ஒரு சொல்லிடுவாங்க, பொம்பளை பிள்ளையை பார்த்தா வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோன்னு. ஏன் கட்டுற? நம்ம திரும்ப கேட்கணும், ஏன் கட்டுற, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோன்ற ஒரு தைரியம் வரணும். இப்போ அந்த பொண்ணு வந்து அவ்வளவு போராடி பார்க்குறாங்க, வீட்டில் முடியலை. அதே சமயம் அங்கே அந்த பசங்களையும் சமாளிக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரில் இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் போவே முடியல ஸ்கூலுக்கு, ஏன்னா இந்த பசங்க டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு இவங்க போய் ஊர் பெரியவங்ககிட்ட சொல்கிறாங்க. இதில் இந்த ஊர் பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இதில் ஒரு பையன், இந்த பையன் அந்த டீஸ் பண்ணுற கும்பலில் ஒரு பையன், அந்த ஊர் முதன்மைக்காரர்களில் ஒரு பையன், அவர் என்ன பண்ணுறாரு, ஊர் பஞ்சாயத்தில் இந்த வள்ளியுடைய அப்பாவை பிடிச்சி திட்டுறாரு. உன் பிள்ளை வெளியே போகிறதுனால தானே வந்து கிண்டல் அடிக்கிறாங்க, உன் பிள்ளைய வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டாக்கா இவங்க வந்து கிண்டல் அடிக்கவா போகிறாங்கன்னு அவர் அப்படி திட்டுறாரு.
அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அவமானமாச்சு. வீட்டுக்கு வந்து வள்ளியோட சண்டை போடுறாரு. இவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் ஆகுது. இந்த செல்வி சொல்றாங்க, அண்ணே வள்ளி அந்த பயல்களையும் எதிர்க்க முடியாம, அப்பா கிட்டையும் சொல்ல முடியாம, படிக்கவும் முடியாம, அந்த பொண்ணு போராட்டத்தில் 3 நாள் கழிச்சு மருந்தை குடிச்சிட்டானே, பூச்சி மருந்தை குடிச்சிட்டானே. வள்ளி இறந்து போனப்ப எங்கள் ஸ்கூல்ல இருந்து அத்தனை பேர் வந்தாங்க. ஹெட்மாஸ்டர் அவங்கள பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வள்ளியை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஹெட்மாஸ்டர். அத்தனை பேரும் அழுதாங்கண்ணே, அத்தனை பேர் அழுதாங்க. இந்த ஆசிரியர்கள் எவ்வளோ முக்கியன்றது சொல்கிறேன் பேர். அத்தனை பேர் அழுதப்ப இந்த சயின்ஸ் மேடம் மட்டும் வந்து இவங்க கையை பிடிச்சிருக்காங்க. இந்த செல்வி கையை பிடிச்சிட்டு சொன்னாங்களாம், அலறது வெற்றி இல்லை, அலறது வெற்றி இல்லை, சாகிறது வாழ்க்கை இல்லை, வள்ளிக்கும் சேர்த்து நீ படி செல்வின்ட்டு போயிருக்காங்க. வள்ளிக்கு சேர்த்து நீ படி செல்வி, வள்ளிக்காக நீ படிக்கணும் செல்வின்ட்டு போயிருக்காங்க. இந்த ஆசிரியர் வார்த்தையை பாருங்க, அழக்கூடாது, இவங்களுக்காக நாம போராடணும்னு. இப்போ இந்த செல்விக்கு அந்த வார்த்தை போய் தைக்குது. அண்ணே வள்ளிக்கும் சேர்த்து நான் படித்தேனே, 11ஆப்பு 12ஆப்பு அவங்க வார்த்தை அப்படியே அந்த கிராமத்து வார்த்தை, 11ஆப்பு 12ஆப்பு முடிச்சேன்னே, 12ஆவதுல மதுரை மாவட்டத்தில் 2வது இடத்தை பெற்ற வெற்றி மாணவியாக செல்வி வராங்க. இப்போ செல்விக்கு என்னன்னா, அந்த இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்குது. மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்குது. தேனிலேருந்து மதுரைக்கு விட மாட்டுறாங்க, அவங்க அப்பா விட மாட்டுறாரு. இப்போ செல்வி என்ன பண்ணுறாங்க, பெரிய போராட்டம். ஸ்கூலில் இருக்கக்கூடிய அத்தனை டீச்சர்ஸும் வந்திருக்காங்க செல்விக்காக. அத்தனை டீச்சர்ஸும் வந்து இவங்க வீட்டு வாசலில் நின்று கண்டிப்பான முறையில் செல்வியை படிக்க வச்சே ஆகணும்னு ஹெட்மாஸ்டர்லேருந்து அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் வந்து நின்றுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வேறு வழியே இல்லை, செல்வியை படிக்க வைக்கிறதுக்காக அனுப்புகிறாரு. அந்த மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய காலேஜில் முடித்து அவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆகி இன்னைக்கு சிங்கப்பூரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வெற்றி இல்லை. இந்த செல்வி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அண்ணே இன்னைக்கு நான் ஒரு 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு, இது வெற்றி இல்லை. இப்போ எங்கள் கிராமத்தில் இந்த கந்தவேலோட பொண்ணு படிச்சாப்பா, இன்ஜினியர் ஆயிட்டாப்பா, இன்னைக்கு இவ்வளோ நல்லா படிச்சாப்பா, இன்னைக்கு அவங்க வீடு முன்னேறிடுச்சு, அப்படி என் பொண்ணும் படித்தா என் குடும்பமும் முன்னேறிடும் சொல்லி எங்கள் கிராமத்திலிருந்து இது வரைக்கும் 17 பொண்ணுங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்கண்ணே. அந்த பொண்ணு சொன்னா, இதுதானே வெற்றி. இப்போ நீங்கள் படிக்கிறீங்கல்ல, இது உங்களுடைய வெற்றி மட்டும் அல்ல. இப்போ நீங்கள் படிக்கிறீங்கல்ல, இது உங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டும் இல்லை, இந்த ஆசிரியர் பெருமக்களினுடைய கனவு, உங்கள் பெற்றோர்களினுடைய கனவு, இந்த சமூகத்தினுடைய கனவு. நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா, இந்த அக்கா படித்தாங்கல்ல, இன்னைக்கு இந்த அக்கா எவ்வளோ பெரிய நிலையில் இருக்காங்க, அப்படி நானும் படித்து வந்துடணும்னு உங்களை பார்த்து ஒரு ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷனாக ஒரு 4 பேர் படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளரையா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். ஏதோ ஒரு வகையில் இவங்க வார்த்தைகள் இருக்குல்ல, ஆசிரியர்கள்ட்டேருந்து வர்ற வார்த்தை வந்து வாழ்க்கையை மாற்றும். எனக்கு சுத்தமாக கெமிஸ்ட்ரி வரவே வராது. கெமிஸ்ட்ரி இங்கே எத்தனை பேருக்கு வராது? வராதா? என் இனமா கெமிஸ்ட்ரி சுத்தமாக வராது. அதில் HCl-ஆ சோடியம் சல்ஃபைட்டா வெளியே ஒரு நாள் நீல் டவுன் போட விட்டாங்க. 11th படிக்கிற போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கெமிஸ்ட்ரி பேப்பர் சுத்தமாக வரலை. வெளியே நின்றுட்டு இருந்தோம். எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்தார். இன்னும் ஆடினார், சார் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி வரல சார், உனக்கு தான் தமிழ் வருதேயா, வா என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். அவர் சொன்னார், யார் கைவிட்டாலும் உன்னைய தமிழ் கைவிடாதரா, தமிழ் உன்னைய காப்பாற்றுனார். உண்மையிலேயே அந்த வார்த்தை இதுவரை என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. இதுவரை 11 நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்க அந்த ஆசிரியரினுடைய வார்த்தை, யார் கைவிட்டாலும் உன்னை தமிழ் கைவிடாதுன்னு. நான் படித்த ஸ்கூலுக்கு ஒரு சம்பவம் சொல்ல, நான் படித்த ஸ்கூலுக்கு நானே கெஸ்டாக போனேன். நான் படித்த ஸ்கூலுக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா 8:30 மணிக்கு உள்ள வரலைன்னா வெளியே நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு நிகழ்ச்சி எனக்கு 10 மணிக்கு, 10:45 போனேன். எல்லா ஆசிரியர்களும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் கெமிஸ்ட்ரி மேம் என்னை எப்பயுமே எப்படி பார்த்தாக்கா எப்படி தெரியுமா இருப்பாங்க, உதட்ட நீ தேரவே மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு அவங்களை எப்படி தெரியுமா நான் பழிவாங்கினேன், அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளர அவங்க முன்னாடியே அந்த ஸ்கூலுக்கு கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டோம். அவர்கள் தான் என்னை மலர் கொத்து கொடுத்து வாழ்த்துனாங்க. அவங்க சொன்னாங்க, உனக்கு கெமிஸ்ட்ரி வராதுன்னு நீ கற்றுக்கிட்ட பார்த்தியா, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னாங்க. இப்போ முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்திருந்தார். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் நான் வந்து பேச வரேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு
அந்த தமிழாசிரியர் என்ன பண்ணாருன்னா அவர் பேரனையும் அழைச்சிட்டு வந்திருந்தார் அங்கே நிகழ்வுக்கு. அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் அதே ஸ்கூலுக்கு வந்திருந்தார். பேரனை அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து உட்காந்து பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என் புத்தகம் வச்சுருந்தோம், புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுறான்னாரு. ஐயா நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் ஐயா, இது நீங்கள் போய் இந்த கையெழுத்தெல்லாம் கேட்குறீங்களா, ஒரு கையெழுத்து போட்டு கூட, என் பேரனுக்காக போட்டு கூட, என் பேரன் கேட்குறான் போட்டு கூடனாரு. நான் உடனே பணிவுடன் மதுரை ராமகிருஷ்ணன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அவர் இப்படியே அதை பார்த்தாரு. இன்னும் உன் கையெழுத்து திருந்தவே இல்லடா அப்படின்னாரு. இதுதான் ஆசிரியர்கள். என்றைக்குமே அவர்களுக்கு நம்ம குழந்தைகள் மட்டும்தான், என்றைக்குமே அவர்களுக்கு மாணவர்கள் மட்டும்தான். எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் கூட என்றைக்குமே அவர்களுக்கு ஒரு குழந்தையாகவே பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குல்ல. தன்னை விட தன்னிடம் படித்தவன் அதிகமாக உயர்கிறான் என்று நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன்கள் ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். நான் அடிக்கடி சொல்லுவோம், ஆசிரியர்கள் கொஞ்சம் கண்டிப்போடு இருக்காங்களா, ஏதோ ஒரு வகையில் அவர்கள்ட்ட இருந்த, இப்போ நதி ஓடுது, 2 பக்கமும் கரைகள் இருந்தால் மட்டும்தான் நதியினால் சிறப்பாக போவே முடியும். அவங்களுடைய கண்டிப்பு ஒரு வகையான அன்பு, நம்மை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வகையான அன்பு. ஆசிரியர்கள் கைகளிலிருந்து பிரம்புகள் பிடுங்கப்பட்ட போதுதான் காவலர்கள் கைகளில் அந்த பிரம்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஆசிரியர்களினுடைய கண்டிப்பு குறையும் போதுதான் இந்த மாணவர்களினுடைய வாழ்க்கையின் ஒழுக்கம் குறைய தொடங்குச்சுன்னாங்க. அவங்க கண்டிப்பாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். நமக்கு கண்டித்து வளர்ப்பது ஒரு மிகப்பெரிய வரம். ஈரானிய மூவிஸ் கேள்விப்பட்டிருக்கியா? உலக சினிமாக்கள் இருக்கும்ல, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஒரு காலேஜ், ஒரு பையன் பயங்கர திமிரா இருக்கான். இந்த காலேஜுக்கு நீங்கள் பசங்க ஜென்ரலாக ஒரு 11th 12th படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அப்படி மண்டையை அப்படி ஆட்டி விட்டுக்கிட்டு ஒரு தினுசாக இருப்பாங்க. ரொம்ப திமிரா இருக்கான் அந்த பையன். காலேஜில் எந்த சார் சொன்னாலும் எந்த டீச்சர் சொன்னாலும் அந்த பையன் அடங்கவே மாட்டான். என்னெல்லாம் பிரச்சனை பண்ணணுமோ அத்தனை பிரச்சனை பண்ணுவான். ஆனால் அந்த பையனை தண்டிக்கிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ ஆசிரியர்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அந்த பையன் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய பையன், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனரோட பையன். ஐயோ ஏதோ நடந்துருச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமே அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்க ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு ஆசிரியை வராங்க, ரொம்ப கண்டிப்பானவங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த பையன் ரொம்ப திமிரா பேசுகிறான். மொதல் நாளே செல்லையை சேர்த்து வைக்கிறாங்க, மொதல் நாளே அடி, 2வது நாள் பனிஷ்மெண்ட்டு, 3வது நாள் இம்போசிஷனு, 4வது நாள் வெளியே நிப்பாட்டுறாங்க. அந்த பையன் நேராக போனான் பிரின்சிபால் கிட்ட, உங்கள் காலேஜ் நடக்கணுமா வேணாமான்னா. ரொம்ப திமிரா பேசுவான் பிரின்சிபால்கிட்ட. இப்போ பிரின்சிபால் பயந்து போகிறாரு. அசிஸ்டன்ட் கமிஷனருடைய பையன் சொல்லி அந்த மேடத்தை கூப்பிட்டு பேசுகிறாரு. நீங்கள் எப்படி அவனை பனிஷ் பண்ணலாம், நீங்கள் எப்படி அவனை திட்டலாம், நீங்கள் எப்படி அவனை அடிக்கலாம், இது நம்ம காலேஜுக்கு இது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கோபமாக திட்டுறாரு. அந்த மேடம் ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, ஆசிரியர்கள் சொல்லிட்டு போகிறாங்க, தைரியத்தை கையில் விட்டுறாங்க. அவர் மேடம் ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, பிகாஸ் ஐ எம் அ டீச்சர், என்னுடைய வேலை அந்த மாணவனை சரிப்படுத்துவது தான் என்னுடைய வேலை, பாடம் எடுத்துட்டு போகிறது மட்டும் என்னுடைய வேலை அல்ல, மாணவர்களை திருத்துவது தான் என்னுடைய வேலைன்னு அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. இப்போ பிரின்சிபால் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறத கேட்குறதும் உங்கள் வேலை தான், இனிமேல் அவனை அடிக்கக்கூடாதுன்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, அப்படின்னா நான் வேலையை விட்டு கிளம்புறேன்றாங்க. 2 பேருக்கும் பெரிய ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஆகுது. இப்போ அவர் சொல்கிறாரு, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குது, இந்த மீட்டிங் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வருவார், அவரை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை விட்டு போங்கன்றார். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அன்றைக்கி நடக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனருடைய கார் வந்து இறங்குது. அவர் காருக்கு முன்னாடி 4 கார் வர்றாங்க. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க, இப்போ இவர் வந்தார்னா என்னடா சொல்ல போகிறாருன்னு. அவர் கமிஷனர் இறங்குறாரு, அவரை கொண்டு போய் விஐபி ரூமில் உட்கார வைக்கிறாங்க. பிரின்சிபால்லேருந்து எல்லாருமே அவர்கிட்ட உட்காந்து ரொம்ப இதாக பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அவர் கேட்குறாரு, என் பையனை ஒரு டீச்சர் அடித்தாங்களாமே, என் பையனை ஒரு ஆசிரியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களாமே, என் பையனை ஒரு ஆசிரியர் வெளியே நிற்க வச்சாங்களாமே, வேர் இஸ் தட் யங் லேடி, நான் அவங்கள பார்க்கணுன்றார். இப்போ பிரின்சிபால் சொல்வார், சார் அது வந்து தெரியாமல் நடந்துருச்சு, அவங்களுக்கு உங்கள் பையன்றது தெரியாது, தெரியாமல் நடந்துருச்சு, அவங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க சார், சாரி சார்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஐ வாண்ட் டு see தட் யங் லேடின்னு நிற்கிறார் அவர், ஃபஸ்ட்டு நிற்கிறார், நான் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு. இவங்க ரொம்ப கோபத்தோட ரொம்ப பதட்டத்தோட பிரின்சிபால் என்ன பண்ணுறாரு, அந்த ஆசிரியரை வர சொல்கிறாங்க, அந்த ஆசிரியை வர சொல்கிறாங்க. அந்த டீச்சர் வந்தாங்க, கேஷுவலாக நின்னாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த பயம் பதட்டம் எதுவுமே இல்லை, ஏன்னா அவங்க செஞ்சது அவங்க கடமையை, கரெக்டாக அவங்களுடைய வேலையை கடமையை. அவங்க ரொம்ப கேஷுவலாக நின்னாங்க. நான் தான் உங்கள் பையனை அடித்தேன்னாங்க, உங்கள் பையன் இப்படி பண்ணால் நான் தான் அவனை பனிஷ் பண்ணேன், நான் தான் அவனை வெளியே நிப்பாட்டி வச்சேன். இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன தெரியுமா பண்ணார்,
எல்லாரும் பார்க்க தன்னுடைய தொப்பியை கலட்டி அந்த டீச்சருக்கு முன்னாடி முட்டிக்கால் போட்டு உக்காந்தார். மேடம், நான் என் பையனை என்னெல்லாமோ சொல்லி பார்ப்போம் வீட்டில், நான் இந்த ஊருக்கு கமிஷனர், ஆனால் என் பையனை என்னால் திருத்த முடியல. என் பையனை எங்கள் ஒய்ஃப் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, என் பையனை திருத்த முடியல. நீங்கள் எவ்வளவு வேணாலும் அடிங்க மேடம், என் பையனை மட்டும் நல்லபடியாக திருத்தி என் கையில் கொடுத்துருங்க. நீங்கள் செய்யக்கூடிய பெரிய உதவி அதுதான் அவங்கள கும்பிட்டுட்டு போனார். இந்த ஈரானிய மூவி ரொம்ப அற்புதமான ஒரு மூவி. இந்த டீச்சர்ஸுடைய வேலை என்ன தெரியுமா? செதுக்கிறது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் மேல் மாளா காதல் கொள்ளும் நோயாளன் போல் ஆளா உனக்கு அர்ப்பணிப்பேனேன்னு தமிழ்ல ஒரு பாட்டு வரும். என்ன தெரியுமா அர்த்தம்? காய்ச்சல் வருது, டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஐஸ்கிரீம் கொடுப்பாரா? சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் கொடுப்பாரா? என்ன பண்ணுவாங்க? ஊசி தான் போடுவாங்க. கரெக்டா? இப்போ அடிபடுது, நமக்கு என்ன பண்ணுறாங்க? ஆப்ரேஷன் தானே பண்ணுவாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டரோட நம்ம சண்டை போடுவோமா? டாக்டருடைய பர்பஸ் என்ன? நம்மளை காயப்படுத்துறதா, வலி வர வைக்கிறதா? டாக்டருடைய பர்பஸ் நம் நோயை குணப்படுத்துவது. அப்படியான எஜுகேஷனல் டாக்டர்ஸ் இந்த ஆசிரியர்கள். உங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய நோக்கம். சார், மஸ்கட் நாட்டினுடைய மன்னர், நம்ம குடியரசுத் தலைவரில் சங்கர் தயாள் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கர் தயாள் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மஸ்கட் நாட்டுக்கு போறார். மஸ்கட் நாட்டினுடைய மன்னர் சங்கர் தயாள் சர்மாவை வரவேற்கிறாங்க, நேரில் வரவேற்கிறாங்க. அவங்க நாட்டில் அப்படி ஒரு புரோட்டோகாலே கிடையாது, யாருமே நேரில் வரவேற்க மாட்டாங்க. இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த சங்கர் தயாள் சர்மா மஸ்கட் நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு மன்னர் இவரை வணங்கி வரவேற்கிறாங்க. மறுநாள் பத்திரிகையிலலாம் கேட்குறாங்க, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வணங்குவது மார்க்கத்துக்கு எதிரானது இல்லையா? இப்படி நீங்கள் வணங்கக்கூடாது இல்லை, நீங்கள் எப்படி இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை மட்டும் நேரில் போய் அதுவும் வணங்கி கூப்பிட்டு வரலாம்? இது புரோட்டோகாலுக்கு எதிரானது இல்லையா? நீங்கள் எப்படி இப்படி செய்யலான்னாங்க. அப்போ மஸ்கட் நாட்டு மன்னர் சொல்கிறார், உங்கள் எல்லாருக்கும் சங்கர் தயாள் சர்மாவை இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராகத்தான் தெரியும், ஆனால் சங்கர் தயாள் சர்மா நான் பூனேயில் படிக்கும் போது எனக்கு ஆசிரியராக இருந்தவர். ஆசிரியர் இறைவனுக்கு சமம், நான் இறைவனைத்தான் வணங்கினேன்னு கூட்டு வந்தார். அந்த இறைவனுக்கு சமம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல. இன்னைக்கு சொல்லிட்டு போறேயா, கற்றுக்கொள்ளுதல் எங்கிருந்தாவது நம்ம கத்துக்கலாம். கத்துக்கணும்னு நினைச்சிட்டோம்னா எங்கிருந்து வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளுதல் ஒரு மிகப்பெரிய வரம், கற்றுக் கொடுத்தல் மிகப்பெரிய கலை. ஒய் அர்ஜுனா இஸ் பெஸ்ட். நாங்கள் மகாபாரதம் படிச்சுக்கலாம். மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கியா? அதில் ஒரு பெரிய வில்லாளி இருந்தார்ல, யாரு? அர்ஜுனன்னு சொல்கிறோமா? இந்த துரோணாச்சாரியார்னு ஒரு டீச்சர் இருந்தார். இந்த துரோணாச்சாரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, ஒய் அர்ஜுனா, ஒய் அர்ஜுனா, நாங்களும் தானே சிறந்த வீரர்கள், நாங்களும் தானே சிறந்த வில்லாளிகள், ஏன் அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு அர்ஜுனனை கொண்டாடுறீங்க? ஒய் அர்ஜுனா. இந்த துரோணாச்சாரியார் சொன்னார், டேய் நீங்கள்லாமும் சிறந்த வீரர்கள் தாயா, நீங்கள்லாமும் சிறந்த மாணவர்கள் தான்ப்பா, ஆனால் இந்த அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்ணுவான்? நான் ஒரு அம்பில் சொல்லி கொடுத்தா அவன் 3 அம்பில் ப்ராக்டிஸ் பண்ணுவான். நான் காலையில் சொல்லி கொடுத்தா அவன் இருட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அவன் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கானா, நாளைக்கு இந்த அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்க போறானோன்ற பயத்திலேயே இந்த அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்குப்பா, இந்த அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் பயிற்சி பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்குப்பா. எந்த மாணவனோ எந்த மாணவியோ ஆசிரியர்களுக்கு வேலை வைக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த மாணவர்கள்னு பாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பிடிச்சுக்கங்க, எப்படியாவது கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா பிடிச்சுக்கங்க, எப்படினாலும் வளர்ந்துடலாம். இப்போ ஜென்ரலாகவே சொல்கிறேன் பாரு, ஏன் தெரியுமா பசங்களோட நீங்கள் ஜெயிச்சிடணும்னு சொல்லிகிட்டே வர்றோம், ஏன் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வரணும்னு? நீங்கள் பசங்களுக்கு ஒரு மாதிரியான மனநிலை இருக்கும், பெண்களுக்கு ஒரு வகையான மனநிலை இருக்கும். அவங்களுக்கு ரைட் பிரெயின் வேலை செய்யும். பெண் குழந்தைகள் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு லெஃப்ட் பிரெயின் வேலை செய்யும், க்ரியேட்டிவாக இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்கு யாராவது பார்பி பொம்மை வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொம்மை வாங்கிட்டு வராங்களா, பார்பி பொம்மை வாங்கிட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்பி பொம்மை வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? தலைவாரி
அதை நெயில் பாலிஷ் போட்டு மேம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நெயில் பாலிஷ் போட்டு அப்புறம் பின்னி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி அவர் வாங்கிட்டு வந்தவர்கிட்ட போய் காட்டுவோமா, அழகாக இருக்குமா சார், அழகாக இருக்கு சார், காட்டுவோமா வாங்கிட்டு வந்தவர்கிட்ட. நீங்கள் அதை அப்படியே பையன்கிட்ட கொடுங்க, தலையை திருகுவான், காலை பிப்பான், காலை எடுத்துகிட்டு போய் காதில் சொருகுவான், வாங்கிட்டு வந்தவர்கிட்ட நீட்டுவான், அங்கில் வந்தவருக்கு பதட்டம் ஆயிடும், 500 ரூபா போச்சாடா. பசங்களுடைய மனநிலை எப்பயுமே எப்படி இருக்குன்னா கால்குலேட்டிவாக இருக்கும், பெண் குழந்தைகளுடைய மனநிலை கிரியேட்டிவாக இருக்கும். ஏன்னா ரைட் பிரெயின் உங்களுக்கு வேலை செய்யறதுனால இந்த அழகியல் சார்ந்த உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அழகியல் சார்ந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கிறதுனாலயே எமோஷன்ஸும் அதிகமாக இருக்கும். இது சைக்காலஜி. எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். யாராவது ஒரு 2 வார்த்தை திட்டிட்டா என்ன வரும்? போல 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 போலன்னு கண்ணீர் வந்துடும். கரெக்டா? அப்படி தண்ணி விடுவாங்க. நீங்கள் பையலை திட்டி பாருங்க, அதுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போயிடுவேன். எங்கள் வீட்டுக்கு எங்கள் சொந்தக்கார மாமா ஒரு கேரக்டர் வந்திருந்தார். என் பையனை சொல்கிறேன், டி எங்கள் மாமா வந்திருக்காருடா. அதுக்கு டே எங்கள் மாமாடா, ஓ மாமா தானே, டே காலில் விழுடா, ஆசீர்வாதம் வாங்குடா, ஓ மாமா நீ விழு. சரின்னு அவன் சொல்கிறான்ட்டு நானும் விழுகிறேன். அவர் ஒரு 10 ரூபாயை எடுத்து நீட்டினார். இவன் இந்த 10 ரூபாயை பார்த்தேன், இதுக்காக நீ காலில் விழு கையில் விழு. அப்புறம் சொல்கிறேன், டே மாமா தூங்குறாரா, போய் சாப்பிட கூப்பிட்றா அப்படின்னேன். போய் சாப்பிட கூப்பிட்றா, இப்படிலாம் பேசக்கூடாது, மரியாதையாக பேசணும். போய் சாப்பிட கூப்பிடு, மரியாதையாக கூப்பிடுவான். அவன் போனான், மாமா மரியாதையாக சாப்பிடவா அப்படின்னா, இதுக்கு கூப்பிடாமலே இருந்தது. கரெக்ட். இந்த ஒரு பாண்டிங், இந்த எமோஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப பெண் குழந்தைகளுக்கு அதிகம். அதே போல் நம்ம என்ன தெரியுமா பெரிய பிரச்சனையும், நம்மளுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. நாங்கள் நிறைய இடத்துல கேட்போம், ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பெண் குழந்தைகள் சொல்லக்கூடிய பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா, அண்ணே நான் கொஞ்சம் கருப்பாக இருப்பேனே, அதனால் இந்த செவத்த பிள்ளை என்ன பண்ணுன்னா என்னையவே பக்கத்தில் வச்சுக்கணும், அப்போ தான் நான் அழகாக தெரியும், அந்த பொண்ணு அழகாக தெரியும்ட்டு என்னையவே கூட வச்சுப்பாயினே. இப்படிலாம் நான் கொஞ்சம் குள்ளமாக இருப்பேனே, எனக்கு 2 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு, ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குண்ணே. இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன் பாரு உங்களுக்கு, விவேகானந்தரினுடைய வார்த்தை, பெண்ணே நீ அழகு என்று சொல்லும் உரிமையை, நீ அழகு என்று சொல்லும் உரிமையை ஒரு ஆணுக்கு தந்து விடாதே, அது ஒரு சுயமரியாதை சார்ந்த விஷயம்னார் விவேகானந்தர். அது நம்ம சுயமரியாதை சார்ந்த விஷயம். கடவுள் என்ன பண்ணாரா, சிகப்ப காலுக்கு கீழே வச்சார், கருப்பை தலைக்கு மேலே வச்சார். யாராவது கருப்புன்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, இது மண்ணின் நிறம். எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களுடைய முன்னோர்களும் வயல்வெளிகளில் உழைச்சி வந்த இந்த மண்ணின் நிறமையா, எங்களுடைய உழைப்பு நிறம்னு காட்டுங்க. ஒரு காட்டுல, உங்களுக்காக இந்த கதையை சொல்லிட்டு போறேன். ஒரு காட்டுல ஒரு கிளி ஒரு காக்கா ரெண்டும் ஒரே இடத்துல கூடு கட்டிட்டு இருந்துச்சு காட்டுல. இந்த கிளி இருக்குல்ல, காக்காயை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஏ பிளாக்கி டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், பிளாக்கி டீஸ். இப்போ இந்த காக்காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடவுள்கிட்ட கேட்டுச்சு, ஏன் என்னை மட்டும் இப்படி கருப்பாக படைச்சி வச்சுட்டேன், இந்த கிளி மாதிரி கலர் கலராக படைச்சிருக்கலாம்ல, என்னை மட்டும் ஏன் இப்படி படைச்சிட்டேன், என்னை மட்டும் ஏன் இப்படி. அந்த காட்டுக்கு ஒரு வேடன் வந்தான். இந்த வேடன் என்ன பண்ணுவான், யாரை பிடிப்பான், காக்காயவா கிளியா? நம்ம தான் காக்கா பிடிப்போம். 20 மார்க்குக்கு எவ்வளோ காக்கா பிடிக்க முடியுமோ அந்த இன்டர்னல் மார்க்குக்கு அவ்வளோ காக்கா பிடிப்போம். கரெக்டா? அவன் வந்தவன் என்ன பண்ணிட்டான், கிளியை பிடிச்சிட்டு போயிட்டான். கிளியை பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ இந்த காக்காக்கு ஒரு கியூரியாசிட்டி, இந்த கிளியை பிடிச்சிட்டு போனான்ல அதை வச்சு என்ன பண்ணுறான்னு பார்க்கணுன்னு ஒரு கியூரியாசிட்டி. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போச்சு, வேடன் வீட்டுக்கு போச்சு. அவன் என்ன பண்ணா, அந்த கிளியை பிடிச்சி அது நாக்கில் பூண்டை வச்சு சூடு வச்சான். ஹாய் சொல்லு, ஹலோ சொல்லு, குட் மார்னிங் சொல்லு. அந்த காக்காயும் திரும்ப கிளியும் திரும்ப சொல்லுது, ஹாய் ஹலோ குட் மார்னிங். இப்படி கிளி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ இந்த காக்கா யோசிச்சு, நல்ல வேலை நான் கருப்பாக பிறந்தேன், ஒருவேளை கலராக பிறந்திருந்தா பிடிச்சிருப்பான்டான். அன்னைக்கு அமாவாசை, அவங்க அந்த வேடனுடைய ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அமாவாசை முடிச்சு சோறு வச்சுட்டு இருந்தாங்க காக்காக்கு, கா கா கான்னு சோறு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காக்கால கிளியை கூப்பிட்டுச்சு, பிரதர் உன்னை அவன் மொழியில பேச சொல்லி சூடு வைக்கிறான், என்ன என் மொழியில கூப்பிட்டு சோறு வைக்கிறான், உன்னை விட நான் தாண்டா பெரியார், உன்னை என் மொழியில கூப்பிட்டு சோறு வைக்கிறான். இந்த ஒரு ஃபேர்னஸ் கிரீம் வந்திருக்குங்க, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே டட்டடை அப்படின்னா சிவப்பா மாறிடுறாங்க. எப்படியா முடியும், எப்படி முடியும்?
சிகப்பு என்பது அழகல்ல, அது நிறம் என்பதை புரிந்து கொண்டோம்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, நீங்க ஜெயிச்சு உங்களுக்கான ஒரு இடத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க அழையுங்க. நீங்க ஜெயிச்சு இந்த கல்லூரிக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அழையுங்க. நீங்க ஜெயிச்சு இந்த சமூகத்துக்கு ஒரு தலைவியாக வரும்போது நீங்கள் பேரழகியாக மிளிர்வீர்கள். இந்த சமூகத்துக்கு ஒரு தலைவியாக வரும்போது எந்த இடத்துல நம்ம கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? திருவிளையாடல் படம் பார்த்துருக்கியா? என்ன படம்? யார் நடிச்சது? தனுஷ் நடிச்ச படம். அதுக்கு முன்னாடி ஒரு திருவிளையாடல் வந்து தெரியுமா? நாகேஷ் நடிச்சிருப்பார்ல, பார்த்துருக்கீங்களா? அதை நாகேஷ் நடிச்ச படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு பெக்குலியரான ஒரு உடல் மொழியில் வருவார் நாகேஷ். இப்படி ஒரு மாதிரி பெக்குலியரான அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த உடல் மொழியை எங்கேருந்து பிடிச்சிங்க? ஒரு டிஃப்ரெண்ட்டான உடல் மொழி இருக்குல்ல, இதை எங்கேருந்து பிடிச்சிங்க? நாகேஷ் சொல்கிறாரு, நாங்கள் மயிலாப்பூரில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருப்பார். அந்த குளத்தை சுற்றி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர். அது இங்கேயும் இப்படி ஓடிக்கிட்டே இருப்பார். நான் அவரை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவருடைய உடல் மொழியெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை அப்படியே திருவிளையாடல் படத்தில் பண்ணேன். அது அவ்வளவு ஹிட் ஆயிடுச்சுன்னார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பைத்தியத்திடமிருந்து கூட கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளவே முடியாது என்று நினைத்தால் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே இருந்தாலும் கற்றுக்க முடியாதுன்னாரு நாகேஷ். திருவள்ளுவரே வந்து பாடம் எடுத்தாலும் நம்ம கற்றுக்க முடியாதுன்னாரு நாகேஷோடைய வார்த்தை. எங்கிருந்தெல்லாம் நம்ம கற்றுக்க முடியும்? ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்லிட்டு பாருங்க, இது ஒரு பெரிய வேள்வி. நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு பெரிய வேள்வி. தமிழில் ஆச்சாரியன்னா யாருன்னா, நான் படித்ததை என்னுடைய மாணவர்களுக்கு கடத்துகிறேன்னு சொல்றவங்க ஆச்சாரியார்கள். பரமாச்சாரியார்கள்னு ஒன்று வச்சாங்க. தன்னை விட தன் மாணவன் ஒரு படி உயர்வாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பரமாச்சாரியார்கள். வசிஷ்டாச்சாரியார்கள்னு ஒரு வார்த்தை வச்சான். என்ன தெரியுமா? ஒரு மாணவனினுடைய பிறவியின் நோக்கம் என்னன்னு கத்து கொடுத்துட்டு போறவங்க வசிஷ்டாச்சாரியார்களாம். உன்னுடைய பிறவியின் நோக்கமே இதுதான்ப்பான்னு கத்து கொடுத்துட்டு போறாங்க, பிடித்து தூக்கி விட்டுட்டு போறாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்? மார்க் வாக்குங்கிறது மட்டும் ஒரு ஆசிரியனுடைய வேலை கிடையாது. இப்போ கீதையில் ஆல்ரெடி அர்ஜுனனுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாரா, துரோணாச்சாரியார்னு. தென் ஒய் கிருஷ்ணா? ஏன் நம்ம வந்து பைபிளை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கோம்? பாடத்தை தாண்டி ஏன் பைபிள் வாசகங்களை அடிக்கடி சொல்கிறோம்? ஏன் தெரியுமா? வெறும் ஜாப் ஸ்கில்ஸ் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை வளர்த்துறாரு. அவங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸையும் நம்ம சொல்லித்தரணும்ன்றதுனால ஆசிரியர்கள் ஆச்சாரியர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் நித்திய சைத்தன்யர்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். நித்திய சைத்தன்யர் ஆசிரியர்களுக்காக சொல்லப்படுற கதை. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு அற்புதமான டியூலிப் மலர்களினுடைய விதைகள் கிடைக்கிது. டியூலிப் மலர்களினுடைய விதைகள். அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு பயணப்படுறாரு. அப்போ சொல்லிட்டு போகிறார் தோட்டக்காரரை கூப்பிட்டு, இந்த பாருப்பா, இது டியூலிப் மலர்களினுடைய விதைகள். இதுலேருந்து அற்புதமாக வெல்வெட்டாக டியூலிப் மலர்கள் வரும். இதை எப்படி பயிர் பண்ணணும், எப்படி வளர்க்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. போயிட்டு 60 நாள் கழித்து வந்து பார்த்தா தோட்டத்தில் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் முளைச்சிருந்துச்சு. கத்திரிக்காயும் வெண்டைக்காயும். இவர் பதட்டப்பட்டு போய் தோட்டக்காரன் கேட்டார், ஏன்டா நான் உனக்கு ஒரு டியூலிப் மலர்களை கொடுத்துட்டு போனா நீ என்னையா கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வளர்த்து வச்சிருக்கீங்க, அந்த விதைகள் என்னாச்சுன்னு. அப்போ அந்த தோட்டக்காரன் சொன்னா, சார் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்களா, நானும் அதை விதைச்சு பார்த்தேன்னா அதுலேருந்து ஒன்றும் பெருசாக வரவே இல்லை, புல்லாக தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் களைன்னு தூக்கி போட்டுட்டு நான் கத்திரிக்காய் செடியும் வெண்டைக்காய் செடியும் வச்சேன். இப்போ நம்ம ஆசிரமத்துக்கான சாம்பார் கிடைக்குது இல்லை, கத்திரிக்காய் வெண்டைக்காயில் சாம்பார் கிடைக்குது இல்லைன்னு அவன் சொல்லியிருக்கான். இப்போ நித்திய சைத்தன்யர் இந்த கட்டுரை எழுதுறாரு, நம் மாணவர்கள் எல்லாம் நம் மாணவிகள் எல்லாம் டியூலிப் மலர்களாக மலர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நாம் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் மட்டுமே பயிரிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்னு அந்த கட்டுரையை முடிச்சிருப்பார். ஒவ்வொரு மாணவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டியூலிப் மலர்களாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஓவியர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சாளர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு எழுத்தாளர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு நடனம் ஆடுறவங்க இருப்பாங்கல்ல. அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை நமக்கு இருக்குங்க. மிகப்பெரிய கடமை இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில், உங்களுக்கு சொல்றியா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாக்கியலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், செல்போன் வச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? ரீல்ஸாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூமாப்பட்டினா எல்லாம் சிரிக்கிறாங்க. பார்த்துருக்கியா? ஒருத்தர் கூமாப்பட்டின்றாங்க, அதுக்கு அவ்வளவு. இந்த பேர் என்ன தெரியுமா? இது பேர் என்ன? வாட்ச் தானே. இது பேர் வாட்ச் தானே. வாட்ச்னா கடிகாரம், வாட்ச்னா கவனித்தல்னு அர்த்தம், கவனின்னு அர்த்தம்.
யார் ஒருவர் காலத்தை சரியாக கவனிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். காலம் காலம் பொன் போன்றதா? பொன் போன்றது தானே நம்ம சொல்லி கொடுத்தாங்க. இல்லை, காலம் உயிர் போன்றது. உயிர் போன்றது. போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு என்ன தேதி? 4ஆம் தேதியா? 4 செப்டம்பர் 2025. போச்சுன்னா கிடைக்காது. காலம் போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கரெக்டா? பொண்ணு போச்சுன்னா 5 வருஷத்துல சம்பாதிச்சிடலாம். காலம் போச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது. நம்ம என்ன பண்றோம்? ரீல்ஸ் உட்காந்து ரீல்ஸா பார்த்துட்டு இருக்காங்க. அது மோனிகான்னு ஒரு பாட்டு வந்திருக்குல்ல, அத்தனை பேரும் அதுக்கு ரீல்ஸ் போட்டுடுறாங்க. அது என்ன படம்? கூலி. திருக்குறள்ல யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல்னு ஒரு குறள் வரும்ல. எத்தனாவது குறள்? ஐயோ, இது தெரிஞ்சா நான் உட்காந்துருக்க மாட்டேன்ன்றியா? இப்படிலாம் கேட்பாரு. கூலி. அது சந்தோஷம் வேற. யார் அதோட டைரக்டர்? லோகேஷ் கனகராஜ். SLV3ன்னு ஒரு ராக்கெட் போச்சா? இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கா? அதுக்கு யாரு டைரக்டர்? அவரு ஃபேஸ்புக்ல இல்லையா? இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் பாரு. சிலரை நாம் தெரிந்து வைத்திருப்பதால் அவர்கள் நம்மிடமிருந்து சம்பாதிக்கிறார்கள். சிலரை நாம் தெரிந்து வைத்திருப்பதால் அவர்கள் நம்மிடமிருந்து சம்பாதிக்கிறாங்க. சிலரை நாம் தெரிந்து வைப்பதால் அவர்களிடமிருந்து நாம சம்பாதிக்கலாம். SLV3 ராக்கெட் யார் விட்டாங்கன்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, SLV3 சேட்டலைட் விட்ட ஒரு பேர் சதீஷ் ஜவான், அவங்க பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க கிட்டேருந்து நாம சம்பாதிக்கலாம். லோகேஷ் கனகராஜை தெரிஞ்சு வச்சாக்க நம்ம கிட்டேருந்து அவர் சம்பாதிச்சுட்டு போயிடுவார். கரெக்டா? யாரை தெரிந்து? உங்கள் கவனத்தில் கவனமாக இருங்கள். புதுக்கோட்டையில் பாக்கியலட்சுமின்னு ஒரு பொண்ணு இதே மாதிரி சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் இந்த பாடெல்லாம் ஆன்லைன் கிளாஸில் போச்சா? கொரோனா நடக்கும்போது ஆன்லைனில் தானே எல்லாரும் படித்தாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாக்கியலட்சுமியினுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ நிறைய கேள்வி கேட்குறமா, நிறைய விஷயங்கள் தேடி தேடி படிக்கிற, நீ என்ன பண்ணி இந்த குவிஸ் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணுன்னு சொல்லி அவங்க ஒரு 4-5 லிங்க் அனுப்புகிறாங்க. இந்த குவிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணு, இதை போய் படி, இதை போய் படின்னு இவங்க மேலே தனியாக ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு தனி டேலண்ட் இருக்குன்னு அந்த டீச்சர் கண்டுபிடிக்கிறாங்க. இதை அட்டன் பண்ணு, இதை அட்டன் பண்ணுன்னு. இப்போ பாக்கியலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா, நாசா நடத்தின ஒரு குவிஸ் காம்படிஷன்ல அட்டன் பண்றாங்க. எத்தனையோ காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டே வந்தவங்க அந்த ஆசிரியரினுடைய வழிகாட்டுதல்ல நாசா நடத்தின ஒரு குவிஸ் காம்படிஷன்ல அட்டன் பண்ணி, நீங்க நம்பவே மாட்டீங்க, வேர்ல்டுல நம்பர் ஃபர்ஸ்ட் அந்த குவிஸ் காம்படிஷன்ல இவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிக்கிறாங்க. பாக்கியலட்சுமி நம்ம ஊர் பிள்ளை, புதுக்கோட்டை பிள்ளை. இப்ப நாசா என்ன தெரியுமா சொல்லுச்சு? நீங்க அமெரிக்கா வந்து இறங்குன அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் செலவையும் நாங்க பார்த்துப்போம். இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் வர்றது, நாசாக்கு வர்றது போகிறது, ஆனால் நீங்கள் இந்தியா டு அமெரிக்கா வந்துட்டு போகிறது, விசா ப்ராசஸ், இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றாங்க. இந்த பாக்கியலட்சுமிகிட்ட காசு இல்லை. காசு இல்லை. அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க, இதே சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறாங்க. இதே சமூக வலைதளங்களில் போடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஜெயிச்சுட்டேன், இதான் சர்டிஃபிகேட்டு, எனக்கு காசு இல்லைன்னு பதிவு பண்ணுறாங்க. எல்லா தோழர்களினுடைய உதவினால, எல்லா தோழிகளினுடைய உதவினால அவங்களுக்கு காசு கிடச்சிருச்சு. காசு கிடச்சிருச்சு. அவங்க டிக்கெட்லாம் போட்டுட்டாங்க. அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அத்தனை தருவாயில் வந்ததுக்கப்புறம் கிராமோதயான்னு ஒரு அமைப்பு வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோன்ட்டு வராங்க. அந்த கிராமோதய அமைப்புலேருந்து நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம். இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து வர்றதை இங்கே தூக்கி வச்சுப்போம், அங்கேருந்து வர்றதை இன்னொரு பாக்கெட்டில் போட்டுப்போம். ஆனால் அந்த பொண்ணு அதை பண்ணலை. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு காசு கிடச்சிருச்சு, நாங்கள் போகிறதுக்கு காசு கிடச்சிருச்சு, வேணான்றாங்க. இப்போ கிராமோதயா என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணணும், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஐடென்டிட்டியாக இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அந்த கிராமோதய அமைப்பு கேட்குறாங்க. இந்த பாக்கியலட்சுமி என்கிற அந்த 12வது படிக்கக்கூடிய பெண் என்ன தெரியுமா கேட்டாங்க? எங்கள் கிராமம் பின்தங்கிய கிராமங்க, எங்கள் கிராமத்தில் சுகாதார வசதி இல்லை, எங்கள் கிராமத்தில் பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கள் கிராமத்திற்கு கழிவறை கட்டித்தர முடியுமான்னு கேட்டாங்க. இந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பாக்கியலட்சுமியினுடைய இந்த வேண்டுகோளை ஏற்று அந்த கிராமத்தில் 26 கழிவறைகள் கட்டி கொடுத்தாங்க. அந்த பெண்ணை சுகாதார தூதுவர்னு தமிழக அரசு கூப்பிட்டு அங்கீகரிச்சாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் 7வது படிக்கக்கூடிய மாணவர்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று ஒரு தமிழச்சியான பாக்கியலட்சுமியை பற்றிய பாடத்தை மகாராஷ்டிரா மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி
இன்னைக்கு பிஏ ஹிஸ்ட்ரி பாக்கியலட்சுமி பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க. நம் தமிழரை பற்றி மகாராஷ்டிரா இருக்கக்கூடியவர்கள் படித்துக் கொண்டிருக்காங்கன்னா என்ன விஷயம்னா, இந்த சமூக வலைதளங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆசிரியர்களுக்கு சொல்லிட்டு போறேங்க, குறைகளை சொல்லும் போது அதை எப்படி குறைப்பது என்று காட்டுவதும் இந்த ஆசிரியர்களுடைய வேலை. ஏன்னா சென்னையினுடைய டிஎஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவரோட ஒரு நிகழ்வு, இப்படி கீழே உட்காந்துருந்து பேசிட்டு இருக்கோம். சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு போலீஸ் ஆகணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு, இவ்வளோ பெரிய நிலைக்கு வரணுன்றதுக்கான எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்ன விஷயம், என்னுடைய ஆசிரியர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். பிடி சார், என்னுடைய பிடி சார் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தார், அதனால தான் வந்தேனாரு. ஏன் சார் அவர் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரான்னு? இல்லை, இது நல்லா கேட்டுக்கங்க இந்த கதையை. இந்த சின்ன வயசில் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் இருக்கிறவனுடைய வாட்சை தூக்கிட்டார், பக்கத்தில் இருக்கிறவனுடைய வாட்சை எடுத்துட்டார். வாட்ச் எடுத்து இவர் சட்டப்பையில் போட்டு வச்சுக்கிட்டாரு. இப்போ அந்த பையன் போய் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், சார் என் வாட்சை காணோம் சார், இங்கே இருக்கிறவங்க தான் யாரோ எடுத்திருக்காங்க, இந்த கிரவுண்டில் தான் யாரோ எடுத்திருக்காங்க, என் வாட்சை காணோம் சார், யாரோ எடுத்திருக்காங்க. இப்போ அந்த சார் என்ன பண்ணுறாரு, எல்லா பயல்களையும் நிற்க வைக்கிறாரு, எல்லா பேரையும் நிற்க வச்சு எல்லாருடைய கண்ணையும் கட்டுறாரு. எல்லார் கண்ணையும் கட்டி ஒவ்வொருத்தர் சட்டப்பையிலையா கையை விடுறாரு. கையை விட்டு அந்த சட்டப்பையிலேருந்து வாட்சை எடுத்து டேபிளில் வச்சிடுறாரு. எல்லார் கண் கட்டையும் அவுத்து விடுறாரு. இந்த பாருப்பா வாட்ச் கிடச்சிருச்சு, இனிமேல் இதை பற்றி நீங்களும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, வாட்ச் எடுத்துட்டு கிளம்புங்கன்ட்டார். முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சு 20 வருஷம் கழிச்சு அந்த சார் போய் கேட்குறாரு அந்த பிடி சாரை பார்த்து, சார் நான் ஒவ்வொரு தடவை உங்களை பார்க்கும்போதும் பயப்படுவேன் சார், ஏன்டா அந்த வாட்சை எடுத்தேன்னு நீங்கள் கேட்பீங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து பயப்படுவேன் சார், ஏன்டா அந்த வாட்சை அவன்கிட்ட எடுத்தேன்னு நான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு முறை கூட நீங்கள் ஏன்டா அந்த வாட்சை எடுத்தேன்னு நீங்கள் கேட்கவே இல்லை சார். ஏன் சார் கேட்கலன்னு அப்போ அந்த பிடி சார் சொன்னாராம், அந்த வாட்சை நீ தான் எடுத்தியாப்பா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த சம்பவம், வாட்சை நீ தான் எடுத்தியாப்பா, உங்கள் கண்ணெல்லாம் கட்டியிருந்தேன்ல அப்போ நான் என் கண்ணையும் கட்டியிருந்தேன்ப்பான்னாராம். நான் என் கண்ணையும் கட்டியிருந்தேன்ப்பா. நான் ஒரு மாணவனை கைதட்டின 2 பேருக்கு நன்றி. உங்களுக்கு தான் இந்த கதை புரிஞ்சிருக்கு. மத்தியான டைம் ஆயா, நான் என் கண்ணையும் கட்டியிருந்தேன்னாராம். ஒரு ஆசிரியருடைய பணி என்னப்பான்னா, தண்டிப்பது மட்டுமல்லாமல் அவர்களை திருத்திவிட முடியுமா என்கிற ஒரு பெரிய நோக்கம்தான் இந்த ஆசிரியர்களுடைய நோக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சுல, கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். இந்த கல்லூரி பருவம் உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் டிஆர்பி டைம். டிஆர்பினா தெரியுமா? இந்த மீடியாலெலாம் நாங்கள் சொல்லுவோம், மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இது வந்து ப்ரைம் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ப்ரைம் டைம் எதுனா இந்த கல்லூரி வாழ்க்கை. இது இந்த உங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, அவங்க கையை இறுக்கி பிடிச்சிக்கங்க. ஏன் தெரியுமா? இப்படி ஒரு தோழிகள் பிற்காலத்தில் கிடைப்பாங்களான்னா நம்ம கிடைக்கவே மாட்டாங்க. ஆசிரியர்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க, உங்களுடைய கல்லூரி தோழிகளை நீங்கள் பார்க்க முடியுமா மேடம்? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியுமா? இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா தெரியுமா இருப்பாங்க? இவங்க பையனுடைய ஃப்ரெண்டு அல்லது பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இல்லைன்னா கணவனோட வேலை பார்க்கக்கூடியவருடைய மனைவி இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை கூட இருக்கக்கூடியவங்களே யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் படித்த காலத்தில் ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டுன்னு இருந்திருப்பாங்கல்ல, நீங்கள் படித்த காலத்தில் ஒரு கல்லூரி இருந்திருக்கும்ல. எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு போறையா, எல்லா மாணவிகளுக்கும் சொல்லிட்டு போகிறேன், இது பிரைம் டைம். வைரமுத்து ஐயா ஒரு கவிதை எழுதியிருப்பார், உங்களுக்காகவே இந்த கவிதை எழுதியிருப்பார். நீ இவ்வளோ நேரம் பேச்ச கிழக்கினாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கவிதையை மட்டும் கேட்டுரு. தோழிமார் கதைன்னு அந்த கவிதையினுடைய பேர், தோழிமார் கதைன்னு. 2 பொண்ணுங்க கிராமத்தில் ஒன்றா வளர்ந்த பொண்ணுங்க. இந்த 2 பேர் பேசுகிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஆத்தோரம் பூத்த மரம், ஆன அடங்கும் புன்ன மரம், புன்ன மரத்தடியில் பூ விழுந்த மலர்வெளியில் பேன் பார்த்த சிறுவயது பெண்ணே நினைவு இருக்கா? சிரிக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்ட சிறுகயிறு பட்ட இடம் புண்ணான இடத்தில் நீ என்ன வச்ச நினைவு இருக்கா? கருவாட்டு திண்ணையில சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடையில் குச்சி ஐசு ஒன்று வாங்கி
நான் கடிக்க நீ கொடுக்க, நீ கொடுக்க நான் கடிக்க, பல்லால கடிச்சு பங்கு போட்ட வேளையில வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துருச்சே நினைவு இருக்கா? பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட என்னமோ ஏதோன்னு நான் பதறி அல விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவு இருக்கா? கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நான் தொலைக்க சூடு வெப்பா எங்க ஆத்தான்னு சொல்லி சொல்லி நான் அழுக உன் காலு கொலுச எனக்கு கொடுத்து உங்க வீட்டுல நொங்கு போட்ட நினைவு இருக்கா? உன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோறு உண்ணோம், பிரியாது இருக்க பெருவழி ஒன்று யோசிச்சோம், பிரியாது இருக்க பெருவழி ஒன்று யோசிச்சோம். ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடும்பம் வந்து சக்களத்தியாய் வாழ சம்மதிச்சோம் நினைவு இருக்கா? ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது, எப்படியோ பிரிவானோ இடி விழுந்த ஓடானோ, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, வெள்ளாறு தாண்டி வாக்கப்பட்டு நான் போக, ஏன் புருஷன் ஏன் பொழப்பு ஏன் புள்ள என்னோட, ஓம் புருஷன் ஓம் பொழப்பு ஓம் புள்ள உன்னோட, நாளும் கடந்துருச்சு நிறையும் விழுந்துருச்சு, வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கும் புண்ண மரம் போன வருஷம் புயல் காத்துல வேரோட சரிஞ்சிருச்சுன்னு அந்த கவிதையை முடிச்சிருப்பார் வைரமுத்தையா. இந்த தோழிகள் இருக்காங்கல்ல, மிகப்பெரிய வரம், பெரிய வரம். அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை நம்ம கையில் இருக்கு. இப்போ நீங்கள் கல்லூரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா 2 விஷயம், உன் வலது பக்கம் யார் உட்காரணும் இடது பக்கம் யார் உட்காரணுன்றதை கரெக்டாக தீர்மானம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வாசம்தான். இந்த காற்று பூவோட சேர்ந்தா வாசம், மூங்கிலோடு சேர்ந்தா இசை, மூக்கோடு சேர்ந்தா சுவாசம், சாக்கடையோடு சேர்ந்தால் நாற்றம். நாம் காற்றுதான். நாம் யாரோடு சேரப்போகிறோம் என்பது இந்த கல்லூரி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த நட்பு எப்படி தெரியுமா இருக்கணும்? 9ஆம் நம்பர் மாதிரி இருக்கணும். 9ஆம் நம்பர். 9ஓட எதை வேணாலும் பெருங்க. 9 × 2 எவ்வளோ? 18. 1 8 கூட்டினா 9 வருதா? 9 × 3 27. 2 7 கூட்டினா 9 வருதா? 9 × 3 27. 9 × 4 36. 3 யாரையும் கூட்டினா 9 வருதா? நம்மோடு யார் சேர்ந்தாலும் நம் தனித்தன்மையை கெடுத்து விடாதவர்களாக அந்த நட்பு இருக்கணும். நம்மோட யார் வேணாலும் சேரட்டும், ஆனால் நம்மளுடைய தனித்தன்மையை கெடுத்துடக்கூடாது. 9 + 2 11. 9 + 3 12. 1 2 3. 9 4 13. 1 3 4. நம்மோடு யார் சேர்ந்தாலும் அவங்களுடைய தனித்தன்மையை நாமும் கெடுத்துடக்கூடாது. 9ஆம் நம்பர் மாதிரி இருக்கணும். 8ஆம் நம்பர் மாதிரி இருக்கக்கூடாது. 8 + 2 10. 2 வந்து 1 குறைஞ்சிரும். 8 + 3 11. 3 வந்து 2 குறைஞ்சிரும். இந்த நட்பு எப்படி பார்க்கணும்னா நம்மை கெடுக்காத வண்ணமாக இந்த நட்பு இருக்கணும். இந்த கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம். இந்த கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்படியான ஒரு தளம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன். இதை கொடுத்து உங்களான கனவுகளை வளர்க்க வேண்டும் என்று நினைத்த இந்த ஆசிரியர் பெருமக்களுக்காக மீண்டும் ஒரு பெரிய கைதட்டலோட இந்த ஆசிரியர் தினத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்குமே ஒரு பெரிய கைதட்டலோட ஜெயிச்சிருங்கய்யா. கல்வியினால் மட்டும்தான் நம்ம கொண்டு வரவே முடியும். கல்வியினால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகவே முடியும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஈரோடு மாவட்டம் உங்களே மாதிரி கலைவாணின்னு ஒரு பொண்ணு இங்கே இருக்கீங்களா? கலைவாணின்னு அந்த பொண்ணு அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ். அவங்க அப்பா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, கடைநிலை ஊழியர், பியூன் மாதிரி இருக்கார், கடைநிலை ஊழியர். இந்த பொண்ணு போய் கேட்குறா, அப்பா இவங்கெல்லாம் உன்னோட வயசு கம்மியானவங்க தானப்பா, எல்லாரும் உன்னோட சின்னவங்களா தானப்பா இருக்காங்க, ஆனால் அவங்க பையன் நீ ஏன்பா தூக்கிட்டு போற, அவங்கள பார்த்து நீ ஏன்பா வணக்கம் சொல்ற, அவங்கள பார்த்து நீ ஏன்பா பயப்படுற, அவங்களாம் உன்னோட சின்ன வயசுக்காரங்க தானப்பான்னு. அவங்க அப்பா சொல்றாரு, அவங்களாம் அதிகாரிங்கம்மா, அவங்களாம் அதிகாரிங்கம்மா, அப்பா படிக்கல இல்ல, அவங்களாம் அதிகாரிகள்மான். இப்போ அந்த பொண்ணு கேட்குற, அப்பா படிச்சா நம்ம அதிகாரி ஆயிடலாமாப்பான். ஆமாப்பா படிச்சா நம்ம அதிகாரி ஆயிடலாம்ப்பான். இந்த வார்த்தை அந்த பொண்ணுடைய மனதில் போய் தேய்க்குது. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காகவே அந்த பொண்ணு விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. 5 வருஷத்துல ஈரோடு மாவட்டத்தினுடைய சப் கலெக்டராக கலைவாணி வந்து உயர்ந்து நிற்கிறாங்க. எந்த அப்பாவினுடைய அதிகாரிகள் இருந்தார்களோ அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக வந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய கலைவாணி வந்து நின்றாங்க, சப் கலெக்டர் வந்து நின்றாங்க. கல்வி மட்டும்தான் ஆயுதம். நீங்கள் வளரக்கூடிய அல்லது உங்கள் தலைமுறையை நிமிர்த்தக்கூடிய பெரும் ஆயுதம் கல்வி மட்டும்தான். கேள்விக்குறி போல் வளைந்திடு, வாய்ப்பு கிடைத்தால் நுழைந்திடு, வெற்றி வந்தால் பணிந்திடு,
தோல்வி வந்தால் துணிந்திடு. கட்டப்பட்டாலும் காலை விரைக்கும், வெட்டப்பட்டாலும் முருங்கை துளிர்க்கும், திட்டப்பட்டாலும் தெய்வம் இருக்கும், நட்டப்பட்டாலும் நம்பிக்கை ஜெயிக்கும். 8 திசையிலும் காற்று இருக்கிறது, கால்கள் நமக்காய் காத்திருக்கிறது, காலம் நமக்காய் வாய்த்திருக்கிறது, நம்பி நடந்தால் வாய்ப்பு இருக்கிறது. எறும்புக்கும் வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, எருக்கம்பூ வேர்கள் பாறையை உடைத்திருக்கிறது, இடுகாட்டிலும் பூக்கள் பூத்திருக்கிறது, வாழ்க்கை வாழத்தான் நம்மை படைத்திருக்கிறது. வேப்பம்பூவும் அடியில் இனிக்கும், பட்டுப்புழுவும் விண்ணில் பறக்கும், வறண்ட பாறையும் தண்ணீர் சுரக்கும், நம்பிக்கை இருந்தால் நாளை ஜெயிக்கும். பாலைக்குள்ளே நீரும் சுரக்கும், புதர் காட்டுக்குள்ளே பாதை இருக்கும், தேடி பார்த்தால் திசைகள் கிடைக்கும். திறக்காத கதவை இந்த திறமை உடைக்கும். உங்களுடைய திறமை உடைக்கும். இந்த கல்லூரியிலிருந்து ஒரு மாணவி மிகப்பெரிய அதிகாரியாக, மிகப்பெரிய செல்வாக்கோட, மிகப்பெரிய ஒரு தலைவராக, தலைவியாக இந்த கல்லூரியிலிருந்து ஒரு மாணவி உருவாக வேண்டும். நீங்கள் சிறப்பு விருந்தினராய் இந்த மேடையில் அமர வேண்டும். அதை நானும் மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் இருந்து உங்களை பார்த்து பூரித்து பாராட்ட வேண்டும். இந்த அற்புத தருணத்தை எல்லாம் வல்ல இறை தூதர் வணங்க வேண்டும் என்று இந்த அருமையான தருணத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த அற்புத நிகழ்வை தந்தமைக்காக மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும், அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், நட்சத்திரங்களாய், கவிதைகளாய், தேவதைகளாய் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹோலி கிராஸ் கல்லூரியினுடைய அத்தனை மாணவி செல்வங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களோடு, இன்ஸ்டாகிராமில் மதுரை ராமகிருஷ்ணன்ற ஐடி இருக்கும். உங்களுடைய இப்போ கேள்வி பதில் செஷன் வைக்கலாம், ஆனால் நேரம் இருக்கான்னு தெரியல. உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்காக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மதுரை ராமகிருஷ்ணன் ஐடி இருக்கும். உங்களுடைய எந்த சந்தேகங்களாக இருந்தாலும், வாழ்க்கையை பற்றிய சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே தொடர்பு கொண்டு கேட்கலாம். என்னுடைய புத்தகம் 1 நிமிட கதைன்ற புத்தகமும் கவிதை புத்தகமும் உங்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கோம். தன்னம்பிக்கை சார்ந்த கதைகளை சொல்லக்கூடிய அந்த புத்தகம் ஆசிரியர்களும் மாணவிகளும் அதையும் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டவர்கள் கையொப்பமும் வாங்கிக்கலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த அத்தனை பெரியோர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி.